தமிழர் வேளாண் முன்னோடியாக உள்ள தமிழர் வேளாண்மை தமிழ் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் எதற்காக பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நம்மோடு சிந்தனை உரை அருள உள்ளார்கள். ஐயா அவர்களுடைய பல்வேறு வகுப்புகளை நாம் உணர்ந்து அதை செயல்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அடைந்து வருகிறோம். அந்த நிலையிலே இன்று எதற்காக பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் தனது சிந்தனை உரையை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை மெய் அன்பர்கள் மற்றும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. தமிழ் ஆனந்த யோகம் மெய் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் என் வீட்டில் இல்லை, வேற ஒரு இடத்துல இருந்து பேசுறேன். எல்லாரையும் ஒரு நல்லதொரு மாலை பொழுதிலே, ஒரு அற்புதமான ஒரு இன்பமான வேளையிலே, ஒரு நல்ல உற்சாகமான எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, வருங்காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நோக்கத்துடனான செயல்பாட்டுக்கு உங்களை எல்லாம் அழைத்து செல்வதில் நான் நிச்சயமாக பெருமை கொள்கிறேன். அதாவது 1000 சொற்களை விட ஒரு செயல் உயர்வானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் பெரும்பாலும் செயல்பாட்டுக்குரிய ஒன்றையே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். செயல்பாடு சொன்னாக்க செய்யணும், செஞ்சா அந்த விளைவு கிடைக்கணும். வெறுமனே பேசிட்டு ஏதோ ஒரு பொதுக்கூட்டங்களை பேசுற மாதிரி, ஒரு கருத்தரங்கத்துல பேசுற மாதிரி, அங்க எங்கேயாவது செல்போனை பார்த்துக்கிட்டு அங்க எங்கேயாவது செவுத்தை பார்த்துட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு அவங்களுக்கு பயன்படாத அல்லது காதால் மட்டுமே கேட்டு அதன் பின்விளைவுகள் சரியாக கிடைக்காத ஒரு அனுபவத்தை பேசுறதுல நமக்கு விருப்பம் இல்லை. சரியா? அதனால இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த தலைப்பு நான் போடவே இல்லைங்க. எப்பவோ ஒரு தடவை வாய் தவறி நீங்க போடுங்க நான் பேசுறேன்னு சொன்னதுக்காக இது அனார்காலி அம்மா பண்ணாங்களா அல்லது சசிகுமார் ஐயா பண்ணாங்களான்னு தெரியல. ஏன் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. நம்ம பேசிடணும். சரியா? இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பசி. எத்தனை பேர் நீங்க பசியை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. பசியை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம். சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், இப்போ மணி சரியாக 6:35, சரியா? ஒரு 7:35 அதுக்குள்ள முடிச்சிருவோம். ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நான் சொல்லிடுவேன். நீங்க என்ன செய்யணும், ஏன் செய்யணும், எதுக்காக இந்த தலைப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது சம்பந்தமான ஐயங்கள் அதையும் நம்ம பேசிடலாம். சரியா? நல்லது. பசியை பத்தி ஏற்கனவே பேசுனதை 1-2 நினைவூட்டலுக்காக கொண்டு வரேன். இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். விதைக்குள்ள பசியும் தாகமும் இல்லைன்னா அது முளைக்காது. இறந்த பின்பு பசியும் தாகமும் இருப்பதில்லை. தூக்கத்தின் போது பசியும் தாகமும் இருப்பதில்லை. ஆழ்ந்த யோசனை அல்லது செயல்பாடுகள் தீவிரம் அடையும் பொழுது பசியும் தாகமும் தெரிவதில்லை. ரொம்ப தீவிரமா ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கும் போது கூட பசியும் தாகமும் தெரியாது. சாப்பிட கூட்டா கூட இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த பசி என்பது என்ன? பசி என்பது பொருளா, உயிரா, இயக்கமா? எதை சார்ந்து பசி இயங்குகிறது? பசி தனியாக இயங்குகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பசி என்பது உடலை பொறுத்த அளவில், உயிர்களை பொறுத்த அளவில் உடலை சார்ந்து இயங்குகிறது. உடலை பொறுத்த அளவில் இயங்குகிறது, உயிர்களை பொறுத்த அளவில் உடலை சார்ந்து இயங்குகிறது. அப்போ உயிர் இல்லாத பொருள் அதனுடைய கருமையம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை சார்ந்து இயங்குகிறது. இப்ப பசின்னா என்னங்க? ஆற்றல். ஆற்றலை ஒவ்வொன்றின் ஈர்ப்பு மைய விதி, ஈர்ப்பு மைய ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆற்றல் எப்ப அழியுதோ அந்த பொருள் இன்னொரு பொருளோட சேர்ந்துடும். என்னடா குழப்புற, பசியை பத்தி பேசுனா இந்த ஆள் வேற என்னவோ பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பொருள் தன்னிலை இழந்தா, தன் சுதந்திரம், தன்னுடைய தனித்தன்மை இழக்கும் பொழுது அது வேறொரு பொருளோடு சேர்ந்து ஐக்கியமாகிவிடும். உதாரணமா அருகம்புல்லுக்கு பசி இருக்கும், இப்படி சொன்னா புரிஞ்சிடும். பெரும்பாலும் புரியுற மாதிரியே நம்ம போவோம். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது, ஒரு ஒரு கொள்கை எடுக்கும்போது புரியுற மாதிரி சொல்லணும். புரியாத மாதிரி சொல்றது எனக்கே பிடிக்காது.
அருகம்புல்லுக்கு பசி இருக்கிறதுனாலதான் அது துளுக்குது, நல்லது. இப்ப ஆட்டுக்கும் பசி இருக்குது, அதனாலதான் அதுவும் வளருது. இப்ப பசி வந்த பிறகு அருகம்புல்லு ஆட்டுக்கு உணவாயிடுது. சரியா? பசின்னா என்னன்னு முதல்ல பாத்துக்கிறதுக்காக இதை பேசிட்டு இருக்கோம். அதையும் நினைவூட்டிடுறேன். இப்போ அருகம்புல் என்ன செய்யுது, ஆட்டு வயிற்றுக்குள்ள போய் ஆட்டோட கலந்துருது. நம்மளும் சோறு திங்கிறோம்ல, சோறு நம்மளோட கலந்துருது. ஆட்டோட கலந்து அது என்ன செய்யுது, ஆடாக உருமாறி விடுகிறது. ஆடாகவே உருமாறி விடுகிறது. சரி, ஆட்டோட எல்லாமே சேர்ந்துருது அருகம்புல்லு? இல்ல, ஆட்டு உடம்பு ஒத்துக்கிற அளவுக்கு தான் போகும். ஆட்டு உடம்பு ஒத்துக்காதெல்லாம் கழிவாக வெளியேறி விடுது. இது பசி செய்கிற வேலை. என்ன செய்யுது பசி? அருகம்புல்லுக்கும் பசி இருந்தது, ஆட்டுக்கும் பசி இருந்தது. ஆனா ஆடு பலமாயிட்டு, அருகம்புல்ல திங்க முடியாத அளவுக்கு அருகம்புல் இல்ல, அது பலம் இழந்ததா இருக்கு. அதனால இது பசிக்கு இதால முடியுது. இது ஆடு பசிக்கு புளிய திங்குமா? திங்காது. இப்ப பசியின் அளவு ஒவ்வொரு உடலின் உள்ளும் இருக்கிறது. அந்த பசியின் அளவு அதிகரிக்கும் பொழுது வேறொன்றை துணைக்கு சேர்க்கிறது. அந்த பசி தனக்கு துணை கேக்குது. இது 5 அறிவு உள்ள ஆடு, 1 அறிவு உள்ள புல்லு. இந்த புலியோட பசி ஆட்ட உடம்போ துணைக்கு சேர்க்குது. ஒரு உடலின் உள்ளே இருக்கின்ற பசி என்ற ஆற்றல் இந்த வேலையை செய்யுது. அதாவது புலிக்கு பசி இல்லைன்னா ஆடு புலியா போறது இல்ல, ஆடு ஆடாவே இருக்கும், புலி புலியாவே இருக்கும். ஆட்டுக்கு பசி இல்லைன்னா புல்லு புல்லாவே இருக்கும், ஆடு ஆடாவே இருக்கும். இது பசிங்கிற கண்ணுக்கு தெரியாத உடம்புக்குள்ள இருக்கிற இயக்கம் செய்கின்ற வேலை. ஒரு கரண்ட் செய்யற மாதிரி. கரண்ட்டை தொடாதா ஷாக் அடிச்சிடும், செத்துருவா, அப்படியே உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி. ரைட்டு. இது உடலற்ற பொருள்கள்ல இரும்புல எங்க இருக்கு, செம்புல எங்க இருக்கு, பூமியில எங்க இருக்கு, அங்க பசி எல்லாம் இருக்கா, அது தனி தலைப்பு. அதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். முதல்ல நம்மளுக்கு பயன்படுறத பார்ப்போம். சரியா? அதனால உடம்பை பொறுத்தளவுல பசி. இந்த பசி நம்ம அரிசி சோத்தையும் திங்கிறோம், ஆட்டுக்கறியும் திங்கிறோம், தக்காளி பழத்தையும் திங்கிறோம். அரிசி சோறு நம்ம உடம்புல செரிக்குது. அரிசி சோறுலயும் செரிக்க முடியாத பகுதி வெளியில வந்துருது மறுநாள் காலையில பாத்ரூம்ல. ஆட்டுக்கறியிலையும் செரிக்கிறது வெளியில வந்துருது. ஆட்டை அடிச்சு கொன்னு திங்கிறோம், அதுவும் உணவாதான் எடுத்துக்கிறோம். அரிசி சோறுங்கிறது உண்மையில அரிசிக்குள்ள உயிர் இருக்கா? இல்ல, மிக ஆழ்ந்த நிலை தூக்கத்துல இருக்கு. நெல்லுக்குள்ள உயிர் மிக ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கு. நெல்லுக்கு உயிர் இருக்கான்னா இல்ல. நெல்லுக்கு உயிர் இருந்தா ஏந்திக்கும்ல. என்னையா நெல்லுக்கு உயிர் இல்லைங்கிற, அப்ப எப்படியா முளைக்குது? இது முளைச்ச பிறகுதான் அதுக்கு உயிர். நெல்லு செடி, நெல்லை கீழே கிடக்கிற நெல்லை ஒரு குருவி தின்னதுனா கம்முன்னு இருக்கும். ஆனா அதுவே நெல்லு செடிக்கு உயிர் வந்து செடியா வந்த பிறகு, நெல்லு முளைச்சி, உயிர் இல்லாத நெல்லு உயிர் வந்து முளைச்சி செடியா வந்த பிறகு அதை ஒரு பூச்சி கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, பூச்சை உதறி எரியும். ஒரு நோய் வந்தா நோயை தெறிக்க அடிக்கும். காத்து அடிச்சதுன்னா காத்துல சாஞ்சி திருப்பி நிமித்துக்கும். தண்ணி நின்றுன்னா தண்ணிக்கு மேல ஏறி எப்படியாவது தப்பிச்சு வளரணும்னு வளரும். ஒரு ஆடு கடிச்சு தின்னுட்டுனா திருப்பி துணுக்கும். அப்ப அதற்கு நோய் எதிர்ப்பாற்றலும், நான் என்கிற சுய அறிவும், சுய உணர்வும், சுய ஆற்றலும் வருகிறது. எப்ப வருது? உயிர் வந்ததுக்கு அப்புறம். உயிர் எப்ப வருது? விதைக்குள்ள இருக்கும்போது அதுக்கு உயிர் இல்லை. குருவி முழுங்குத, வெளியில வருமா? வராது, செரிச்சிடும். அப்போ அது உயிராக இல்லை, மிக ஆழ்ந்த நிலை தூக்கத்தில் இருக்கிறது. தூக்கத்தில் இருக்கிறத தூக்கி முழுங்கிறது மாதிரி முழுங்கிடுறோம் நம்ம. சரி, இது அரிசி உணவுக்கு. ஆட்டை கொன்னே தின்னுறோம், உயிரோட துடிக்க துடிக்க வெட்டி தின்னுறோம் ஆட்டுக்கறியை. அது அடுத்தது, அதுவும் உணவு தான். ஆட்டுக்கறியும் உணவு தான், அது உயிரை கொண்டு தின்னுறோம். நெல்லுக்குள்ள உயிர் இருக்கு, தூக்கத்துல இருக்கு, அதை அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம உணவா எடுத்துடுறோம். ரெண்டும் மனிதர்களாக மாறி விட்டது. இன்னொன்னையும் சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றோம்? ஒரு தக்காளி பழம், கொய்யா பழத்தை சாப்பிட்றீங்க, அதுக்குள்ள விதை இருக்கு. 1-2 விதையை திங்கிறோம். ஆமா, மிச்சத்தை கடிச்சு திங்க நேரம் இல்லை, அப்படியே முழுங்கிடுறோம். இது வயிற்றுக்குள்ள போய் திருப்பி இந்த விதைகள் மறுநாள் வெளியே வருகின்றன, கழிவுகளோடு வெளியே வருகின்றன. இப்படிதான் பறவைகளின் எச்சங்கள்லயும் வருது. அதுக்கு முன்ன கிராமப்புறங்கள்ல, நகரங்கள்ல எல்லாம் சாலை ஓரங்கள்ல அங்க எங்க தூரத்துல போய் இருப்பாங்க. அந்த கழிவுகள் 2 நாளுக்குள்ள காஞ்சி சுத்தமா காஞ்சி அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து துர்நாற்றம்லாம் வராது.
அது அது மிகச்சிறந்த மக்கி உரமா மாறிடும். அதுங்க புல்லு செழிப்பா வளரும். இந்த வயித்துல முழுங்கின விதைகள் இருக்கு பாருங்க, அது அங்க உழுந்து முளைச்சு பறவைகளின் எச்சம் அப்படிதான் உலகம் பூரா காடுகளை உருவாக்குது. பல விதைகள் பறவைகளின் வயிற்றுக்குள்ளே சென்று எச்சத்தின் வழியாக வெளியே வருகிறது. அது மாதிரி ஆடுகள், மாடுகள், விலங்குகள், மான், பறவை, யானை இதெல்லாம் மிகப்பெரிய காட்டையே உருவாக்குது. பழங்கள்லாம் சாப்பிட்டு விதைகளை கொண்டு வந்து போட்டு காக்கைகள்லாம் நிறைய விதைகளை பரப்புது, முளைச்சு வெளியில வருது. சரியா? இது வரட்டும். இப்போ 3 விதமா பசி உணவு எடுத்துக்கிட்டுது. ஒண்ணு தூக்கத்துல இருக்கிற நெல் விதையை எடுத்துக்கிட்டுது, இன்னொன்னு ஒரு உயிரை அடிச்சு கொன்னு உணவா எடுத்துக்கிட்டுது, இன்னொன்னு விதையை எடுத்துக்கிட்டுது. இந்த 3ம் மனித உடலோட பசிய சமாதானப்படுத்துச்சு. ஆனா தக்காளி பழத்து விதையும் கொய்யா பழத்து விதைக்குள்ளேயும் இருந்த பசி தன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தது, பாதுகாத்து. அதனால வெளியில வந்து அந்த பசிய துணையா வச்சிருந்ததால அது மீண்டும் பசியின் துணையோடு எழுந்துச்சு. இந்த கொய்யா பழத்து விதைக்குள்ள பசி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பசிக்கு அது உணவாகி சிரிச்சிருக்கும். அது தன்னுடைய பசியை கவனத்தில் கொண்டிருந்ததால் அது கொஞ்சம் கூட தூங்காம இருந்து அந்த பசியை காப்பாத்தி வச்சிருந்ததால அந்த பசியோடும் தாகத்தோடும் வெளியில் வந்து விழுந்து மீண்டும் கொய்யா மரமாகவும் தக்காளி செடியாகவும் வருகிறது. பசிக்கு இவ்வளவு பெரிய கதையா இருக்கு இல்லைங்க. இந்த பசிக்கு இன்னொரு பண்பு இருக்கு. இப்போ பசி தான் சார்ந்திருக்கும் உயிர்களை அந்த உடல்களை காப்பாற்றுகின்ற வேலையை செய்யுது. அருகம்புல்லுக்குள்ள இருக்கும்போது அருகம்புல் உடம்ப காப்பாத்தி இருந்தது பசி. அந்த அருகம்புல்ல ஆடு தின்னதும் ஆட்டுக்குள்ள போய் ஆட்டு உடம்ப காப்பாத்திட்டு இருக்கு பசி. அப்ப பசி என்பது பல்வேறு வகையான ஆற்றல், பல்வேறு உடல்களை காப்பாற்றுது. எப்ப பார்த்தாலும் உடம்ப பத்தியே தான் இந்த ஆளு பேசிட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. உடம்ப காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உடம்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது. இந்த உடம்ப காப்பாத்தி வைக்கிறது அதை விட அரிது. இந்த காப்பாத்தின உடம்ப அழியாம காப்பாத்துறது அதுதாங்க மரணமில்லா கல்வி, சாகா கல்வி. அது அதை விட ஆச்சரியமான விஷயம். நம்ம இப்போதைக்கு முதல்ல நோயில இருந்து வெளியில வரதை பார்ப்போம். அப்புறம் செத்து போகாம எப்படி இருக்குதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். அதுக்கு தாங்க இந்த பசி தேவைப்படுது. ஏன்னா பசியும் தாகம் இல்லைன்னா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம், அல்லது செத்து போயிட்டா பசியும் தாகம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பசி என்ன சொன்னோம், இன்னும் சில வேலையை பசி செய்யுதுன்னு சொன்னேன். அது என்னன்னு கேளுங்க. பசிக்கு சில பண்பு. அருகம்புல்லையும் காப்பாத்துச்சு, ஆட்டையும் காப்பாத்துச்சு. ஆட்டுக்கிட்ட போய் நீ அருகம்புல்ல திங்காதுன்னு சொல்லலாம்ல, அந்த அறிவு கிடையாது இதுக்கு. ஆனா ஆட்டை காப்பாத்திட்டே இருக்கும். அருகம்புல்ல தின்னாலும் காப்பாத்திட்டு இருக்கும். ஆட்டை வெட்டி தானே நம்ம தின்னோம், கொலையே பண்ணோம்ல. ஆட்டு வயிற்றுல இருந்த பசி நம்மளை கொலை பண்ணலாம்ல பதிலுக்கு. ஆட்டு பசியை கொண்டு தானே ஆட்டை கொண்டதானே என்ன, ஆட்டுக்குள்ள பசியும் கொண்டுட்டோம், ஆட்டையும் கொண்டுட்டோம், அதை தூக்கி நம்ம வயிற்றுள்ள வச்சுட்டோம். நம்மளை கொலை பண்ணலாம்ல அந்த பசி. ஏன்னா நம்மளே கொலை பண்ணிருக்கோம். கொலை பண்ண என்ன, ஆனா பண்றது இல்ல, அது மன்னிக்கிறது. இப்ப பசி ரொம்ப நல்லதா? நல்லதா இருந்தா ஆட்டை ஏன் வளர்த்து புலிக்கு பலி கொடுக்கணும்? அருகம்புல்ல ஏன் வளர்த்து ஆட்டுக்கு பலி கொடுக்கணும்? இப்படி எல்லாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள் சிந்தித்தாங்க. யார் சிந்திச்சா? நம்ம 2 பேரும் சிந்திக்கல. நம்மளை விட இன்னும் அறிவுல திறமை உள்ளவங்க, இவங்களுக்கு எல்லாம் சித்தர்கள்னு பேரு. இவங்க யோசிச்சு இந்த பசியை என்ன செய்யலாம்னு பார்த்தாங்க. இந்த பசி இன்னும் சில வேலையை செய்து அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பசிக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. இப்ப கெட்டதும் உண்டா பசிக்கு? இல்ல. எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகின்ற வேலையை செய்யும். நீங்க தெரிஞ்சு தப்பு செஞ்சாலும் மன்னிக்கும், தெரியாம தப்பு செஞ்சாலும் மன்னிக்கும். எப்படிப்பட்ட குற்றங்களையும் மன்னித்து நன்மையை மாத்திரமே, மறுபடியும் இன்னொருத்தர் சொல்லிக்கலாம், எப்படிப்பட்ட குற்றங்களையும் மன்னித்து நன்மையை மாத்திரமே செய்கின்ற வேலையை பசி தான் சார்ந்திருக்கும் உடல்களுக்கு செய்கிறது, உயிர்களை பொறுத்தவரை. ஏன்னா ஆட்டை கொன்னமேங்கிறதுக்கா பசி நம்மளை தண்டிக்கிறது இல்லை, நம்மள அது மன்னிக்குது. சரியா? அது போலவே ஒரு ஆடு பால் கொடுக்குது, அம்மாவும் பால் கொடுக்குறாங்க குழந்தையோட பசிக்கு. அம்மா இறக்கப்பட்டு தன்னையே கொடுக்குறாங்க. சரி, இந்த பசி அப்படியே ஏத்துக்க வேண்டியதானே பாலை? இல்ல, அந்த குழந்தையோட உடம்புக்கு ஒத்துப்போகாத பொருளை பசி உட்காந்து பிரிக்குதுங்க. பசியோட அளவு குறைஞ்சதுன்னா இது சரியா வராது, இது குழந்தையோட உடம்புக்கு செட் ஆகாது. இத்தனைக்கும் கொடுத்தது யாரு? தாய்ப்பாலுங்க. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒண்ணு தாய்ப்பால். தாய்ப்பால் எப்படின்னு ஒரு 2 வரி பேசிடலாம்.
ஆட்டுல இருக்கிற சத்து எல்லாம் இருக்கும். ஆட்டுக்கு வேண்டிய சத்து எல்லாம் ஆட்டுப்பால்ல இருக்கும். ஏன்னா ஆட்டையே கரைச்சி கொடுக்கறது அது. ஆட்டு மூளை, ஆட்டு இதயம், ஆட்டு கொம்பு, ஆட்டு காலு, ஆட்டு தோல், ஆட்டை அப்படியே கரைச்சி உருக்கி கொடுத்துடுறது உள்ள வயிற்றுக்கு. எப்படி வேப்ப மரத்து இலையில இருக்கிறதெல்லாம் வேப்ப மரத்து சத்துன்னு சொல்றோமோ, அது மாதிரி ஆட்டு உடம்புல இருக்கிற சத்து எல்லாம் ஆட்டுப்பாலா வந்து அந்த குட்டியை கிடைச்சிரும். ஏன்னா நேரடியா வேப்ப இலையை ஆட்டுக்குட்டி தின்னா அது உடம்புல இருந்து அதுக்கு வேண்டிய சத்தை எடுக்க தெரியாது. அதனால ஆட்டுக்கு வேண்டிய சத்து, ஆட்டுக்குட்டிக்கு வேண்டிய சத்து ஆட்டுக்கிட்டே இருந்து போகணும். ஆட்டுக்கு வேண்டிய சத்து தான் ஆட்டுக்குட்டிக்கு போகணும். மாட்டுக்கு வேண்டிய சத்து ஆட்டுக்குட்டிக்கு போனா என்ன பண்ணும்? வேப்ப மரத்து சத்து ஆட்டுக்குட்டிக்கு போனா என்ன பண்ணும்? பசிக்கு அதை எடுக்க தெரியாது அந்த நேரத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆடு என்ன செய்யுது? ஆட்டுக்கு வேண்டிய சத்து தான் ஆட்டுக்குட்டிக்கு போகணும்னு தன்னுடைய உடலையே கரைச்சி பாலா கொடுக்குது. அப்படிதான் மனித உடலையே கரைச்சி குழந்தைக்கு பாலா கொடுப்பாங்க அம்மா. உடலையே கரைக்கும். அதனாலதான் தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்மார்கள்லாம் இழைச்சி போயிடுவாங்க. அது ஆபரேஷன் ஆஃப் பிளட்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொடுத்தும் கூடங்க அந்த பாலிலேயே குற்றம் கண்டுபிடிக்குங்க பசி. குழந்தைக்கு ஒத்துக்காது. குழந்தையோட உடம்போட சேராத பொருள் எல்லாம் மலமாக பிரிந்து வெளியேறிவிடும். இதெல்லாம் குழந்தை உடம்புக்கு செட் ஆகாது. எல்லாம் புரிஞ்சுன்னா உடம்பு மூளை சரியா வேலை செய்யாது, இதயத்துக்கு செட் ஆகாது, உடம்ப வளர்க்காது. இது எல்லாம் குழந்தையின் உடலோடு சேர தகுதியற்றது அப்படின்னு பிரிச்சு. சரி, இத பிரிச்சது பசி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர பசியினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க கொஞ்சம் கொஞ்சமா எதை கொடுத்தாலும் அதுல இருந்து ஆற்றலை எடுத்து அந்த உடலுக்கு சேர்க்கின்ற வித்தையை பசி கற்றுக்கொள்கிறது. முதல்ல தாய்ப்பால் மட்டுமே உணவா எடுத்து அந்த உடலை வளர்க்க எல்லா உள்ளுறுப்புகளையும் வளர்க்க கற்றிருந்தது யாரு? பசி. மருந்து சாப்பிடுறீங்க நோயை குணமாக்கிறதுக்கு, மருந்து சாப்பிட்டீங்கல்ல, யாரு மருந்த உடம்புக்கு கொண்டு போய் சேர்த்தா? பசிதான். பசிக்கு இவ்வளவு பதில் சொன்னா தனியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன சொல்றது? தனித்திருத்தலுக்கு என்ன சொல்றது? விழித்திருத்தலுக்கு என்ன சொல்றது? வந்துருவோம் இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம். இந்த பசிக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு சொன்னல. இப்ப பசி தூங்காம இருந்து நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கிடுவோம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா. ஆனா பசி தூங்குறதே இல்லை. அந்த உணவை எல்லாம் கரைச்சி செரிக்கடிச்சு மறுபடி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை மூளைக்கு போக வேண்டிய ரத்தத்தை நிறுத்தி இதயம் எல்லா ரத்தத்தையும் வயிற்றுக்கு அனுப்பும். ஏன்னா உணவை உள்ள போட்டதும் அவங்களுக்கு இறப்பையில இயற்கையா ஓடிட்டு இருக்கிற அளவு ரத்தம் தான் போகும். அதனால குடல் ரொம்ப கஷ்டப்படும், பசி திணறும். அதனால எல்லா ரத்தத்தையும் இறைப்பைக்கு அனுப்பி பசிக்கு துணை நின்று அந்த உணவை அரைச்சி செரிச்சு அடிச்சு சத்துக்கள் பிரிஞ்ச பிறகு திருப்பி இதயம் மூளைக்கு ரத்தத்தை அனுப்பும். அதுக்கப்புறம் மூளைக்கு சுய உணர்வு வந்து ஏந்திருப்போம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வந்துடும் சொல்லுவோம். அப்போ பசி இவன் தூங்கிட்டு இருக்கும் போதும் பசி விடிச்சுக்கிட்டு இருக்குங்க. விடிச்சிட்டு இருந்து அந்த உணவை செரிக்க அடிக்குது. அதுக்கப்புறம் சத்துக்கள் எல்லாம் உடம்புக்கு போகுது. மருந்து மாத்திரைகள் கூட சத்துக்கள் போகணும்னா பசி மனசு வச்சாதான் முடியும். செரிக்கலைன்னா மருந்து மாத்திரையா வெளியில வந்துடும். இவ்வளவு மூச்சை பிடிச்சி நான் பேசிக்கிட்டு இருக்கேனே, இது ஒவ்வொரு நாளும் உங்க உடம்புக்குள்ள நடக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா? கடைசியா பேசிடுவோம். உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நடக்குது. சரி, இந்த பசி என்ன? எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? எப்படி இந்த பசியை காப்பாத்துறது? அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு வரி இருக்கு. இந்த பசி எதுல இருந்துதான் எடுத்து உடம்ப காப்பாத்துதுன்னே இல்லைங்க. ஒரு காக்கா செத்து கிடக்குன்னு வைங்களேன், நாத்தம் எடுத்துரும் இல்லையா? ஆடு செத்து கிடந்தாலும் நாத்தம் எடுத்துரும். தக்காளி அழுகி போய் கிடந்தாலும் நாத்தம் எடுத்துரும். குழந்தை ஆகி போகுது, அதுவும் தான் நாத்தம் எடுக்கும். நம்ம போனாலும் தான். இந்த நாற்றம் எடுக்கிற ஒண்ணுல புழுக்கள் உருவாயிடும். புழுக்களுக்குள்ள பசி இருந்து அதை எல்லாத்தையும் சாப்பிட்றோம். நாற்றம் எடுக்காம தடுத்துரும். ஒரு பழம் அழுகி போறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உணவாவே செரிச்சிடும். சரி, கொஞ்சோண்டு கெட்டு போச்சு, சமயத்துல நம்ம வெளில சொல்லாம சாப்பிடுவோம் தெரியுமா? கொஞ்சம் கெட்டுதான் போச்சு, இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கியாச்சு, தூக்கி எறிய கூடாது அப்படின்னு சாப்பிட்டோம். ஆக அழுகி போன பொருளை சாப்பிட்டான், இது சரியா வராது, இவனை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு பசி காலி பண்றது இல்லை. மலத்தில் இருக்கும் புழுக்களின் வயிற்றில் கூட மலம் என்று கேவலத்தை நினைக்காமல் அந்த புழுக்களின் வயிற்றினுள் இருந்து பசி அந்த மலத்திலிருந்து கூட அந்த புழுக்களின் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை எடுத்து கொடுக்குது. இறந்து போன உடல்களில் உருவாக்குகின்ற புழுக்களுக்கு அந்த உடலை சிதைத்து
அவை மேலும் மேலும் கெட்டு போகாமல் அவற்றை உணவாக மாற்றி அவற்றை துர்நாற்றத்திலிருந்து மீட்டு தூய்மைப்படுத்துகிறது. இந்த மாதிரி பசி என்ன செய்யுது? கேவலப்பட்ட பொருள்களில் இருந்து கூட ஆற்றலை எடுத்து தான் சார்ந்திருக்கும் உடலை, அது புழுவா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், ஒட்டுண்ணிகளா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், பங்கஸா இருக்கலாம். ஆமா, பங்கஸ் கூட அப்படித்தான். பூஞ்சாலங்களுக்குள்ள கூட பசி இருக்கு. அதனாலதான் பூஞ்சாலம் விரிவடையுது. இயக்கம். பசி என்பது ஒரு இயக்கம். அதனுடைய மையம், ஒரு உடலினுடைய மைய பகுதியில் இருந்து அது எழும்புகிறது. அப்பா, ஒவ்வொரு உயிரின் உடலின் மையப்பகுதியிலிருந்து, பொருளின் மையப்பகுதியிலிருந்து, நான் என்று இயங்குகிற ஒவ்வொரு பொருளின் மையத்திலிருந்து இயங்குகின்ற ஆற்றலை பசி என்று நாம் குறித்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட பசிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இந்த பசி இப்போ உங்களுக்கு இருக்குல்ல, இந்த பசி என்ன பசி? இதை கேட்கணும்ல முதல்ல. இது பசி தானா? ஐயோ, பயங்கரமா பசி, இது எதையாவது போடியான்னு சொல்லி சாப்பிடுறீங்கல்ல, உண்மையிலே பசியா? இந்த பசி உண்மையான பசியா? உண்மையான பசி எதுன்னு இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஆலமரத்து விதைக்குள்ள பசி இல்லைன்னா முளைக்காதுன்னு சொன்னோம். தக்காளி பழத்து விதைக்குள்ள பசி இல்லைன்னாலும் முளைக்காதுன்னு சொன்னோம். அது நம்ம முழுங்கிட்டா கூட நம்ம வயிற்றுக்குள்ள போய் வெளியில வந்தாலும் அந்த விதைக்குள்ள பசி இல்லைன்னா முளைக்காதுன்னு சொன்னோம். இது உண்மையான பசி தானே? உண்மையான பசி தான். அது இருக்கிறதாலதான் முளைக்குது. விதைக்குள்ள பசியும் தாகம் இல்லைன்னா முளைக்கிறது இல்லை. இந்த பசி ஆலமரத்து விதைக்குள்ள இருந்து மெதுவா நீரின் துணை கொண்டு வெளியில வந்துருதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆலமரம் விரிஞ்சு பெருசா போயிட்டு, எவ்வளவு பெருசா போயிட்டு, ஒரு 100 பேர் கீழே உட்கார்ற அளவுக்கு மரம் பெருசா போயிட்டு. இப்ப இவ்வளவு பெரிய மரத்தை வளர்த்தது யாருங்கிறீங்க? உங்க உடம்ப இவ்வளவு பெருசா வளர்த்தது யாருங்கிறீங்க? பசிதான். அந்த மரம் செத்து போயிட்டா என்ன இருக்காது? பசியும் தாகம் இருக்காது. நான் செத்து போயிட்டாலும் அதுதான் இருக்காது, பசியும் தாகம். சரி, இப்ப இந்த பசி என்னங்க? இப்ப இந்த உடம்ப வளர்க்குதுல, இந்த பசியின் அளவு என்ன? இந்த பசியின் உண்மையான அளவு என்ன? இப்ப இருக்கிற பசியின் அளவு என்ன? இந்த பசி என்ன செய்தது? இந்த உடலை நோய்கள் வராமல் காப்பாற்றி, ஒவ்வொரு உள்ளுறுப்பையும் காப்பாற்றி, ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் வேண்டிய சத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்து, உணவு என்ற ஒன்றிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கின்ற வேலையை பசி செய்யுது. ஆலமரம் இவ்வளவு பெருசா விரிஞ்சது, இவ்வளவு கிளைகள், இவ்வளவு இலைகள் விட்டுருக்கு, இவ்வளவு காய்கள், பழங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி, சும்மா வாங்க போங்க, அந்த அந்த அவ்வளவு பெரிய மரத்தை பராமரிக்க வேலையா போயிட்டு, கருவுக்குள்ள இருக்கும்போது அந்த மரம் சின்னதா இருந்தது, உள்ள ஆழத்துல இருந்தது, கிட்டத்தட்ட தூக்கத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பெருசா போன பிறகு அவ்வளவு பெரிய மரத்தையும் பராமரிக்க வேண்டாயா போச்சு, வேலை பெருசா போயிட்டு. அவ்வளவு கிளைகளையும் பார்க்கணும், அல்லனா அந்த கிளைக்கு சத்து போகாது, காஞ்சி போயிடும். அந்த கிளைக்கு பசியின் வழியா ரத்த ஓட்டம் ஓடணும், சாறு போகணும். பசி உடம்பு பூரா நம்மளுக்கு பரவிடுது. உடம்பு பூரா காப்பாற்ற வேண்டிய வேலை ஆயிட்டு, நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து சத்துக்கள் எடுக்கணும். உடம்பு பூரா படர்ந்து இருந்து காப்பாற்றணும். பசி கருவுல இருந்தது பாருங்க, அந்த பசி இல்லை, இது பெருசா விரிவடைஞ்சிட்டு இப்ப பசி. அந்த பசி இந்த பசி இல்லை. இப்ப உண்மையிலேயே மனித கருவுல இருக்கிறது மனித உடலா விரிவடையுது, ஆட்டினுடைய கருவுல இருக்கிறது ஆடா விரிவடையுது. பசிக்கே இவ்வளவு கதை வருதுங்க. ஆலமரத்து விதைக்குள்ள இருக்கிற பசி ஆலமரமா விரிவடையுது. பசி அந்தந்த பொருள்கள்ல இருந்து அந்தந்த உடலை விரிவடைய வைக்குது. இந்த மாதிரிலாம் பேசி கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டது இல்ல, இது நடந்துகிட்டே இருக்கு. நீங்க கேட்கலங்கிறதுக்காக ஆலமரத்து உள்ள இருந்து ஆட்டுக்குட்டி, ஆலமரத்து விதை உள்ள இருந்து ஆட்டுக்குட்டி வர்றது இல்ல, ஒழுங்கா நடக்குது வேலை. ஓகே, இப்போ பசி வந்துட்டு, இந்த பசிய இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற பசி இல்ல, இது ஒரிஜினல் பசி கிடையாது. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இது பசிதான், ஆனா இது உண்மையான பசி கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, ஒரு வீட்டுல தீபம் ஏத்தி வச்சிருக்காங்க.
ஒரு தீபத்தை கொளுத்தி வச்சிருந்தாங்க. தீப்பெட்டி காலி, கடைசி குச்சி. பக்கத்துல ஒரு 20-30 விளக்கு இருக்கு, கொளுத்தணும். என்ன பண்ணுவாங்க, ஒரு விளக்கையும் எடுத்து அந்த தீபத்தில இருந்து கொளுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த எந்த முதல் தீபமோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிடிச்சி எல்லா அகல் விளக்கும் எரிய ஆரம்பிச்சிருங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. வந்ததும் அப்பா எல்லா விளக்கும் எரியுதா, அருமையா இருக்கே. தீப்பெட்டி காலி ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், நான் கொஞ்சம் தான் குச்சி இருந்தது, எப்படி எல்லா விளக்கையும் கொளுத்துனேன் அப்படின்னு கேக்குறீங்க. வீடு உங்களுது, விளக்கெல்லாம் உங்களுது, ஆனா தீப்பெட்டி குச்சி ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, கொளுத்திட்டாங்க ஒரு விளக்கு. எல்லா விளக்கையும் கொளுத்தி வச்சிருக்காங்க. இல்லைங்க, ஒரு விளக்குல இருந்து எல்லா விளக்கையும் கொளுத்திட்டாங்க. எல்லா விளக்கும் சமமா எரியுது. எந்த விளக்கு உண்மையான விளக்கு? ஐயோ, எல்லா விளக்கும் உண்மையான விளக்குதாயா, எல்லாமும் தானே எரியுது, எல்லாம் தானே ஒளிருது அப்படின்னா இல்ல. முதல்ல எரிஞ்சது பாத்தீங்களா, அதுதான் உண்மையிலேயே உண்மையான விளக்கு. மத்த எல்லாம் எரியாத விளக்கு. அந்த விளக்கோட துணையோட இது எல்லாம் பத்த வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இது பத்திக்கிட்டுது. ஆக முறைப்படி ஒரு விளக்கு எதுல ஆரம்பத்துல இருந்ததோ அதுல இருந்துதான் எல்லாத்துக்கும் உண்மையான வெளிச்சமே வந்து. சரியா? அப்ப இந்த மாதிரி முத நம்மளுக்குள்ள இருந்த பசி இருக்கு பாத்தீங்களா, கருவுக்குள்ள, அந்த பசி தான் உண்மையான பசி. அந்த பசி கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு வெளியில வந்து நம்மளுக்கு அறிவு தெரிஞ்சு, முதல்ல நம்மளுக்கு அறிவே தெரியாது பாத்துக்கோங்க. குழந்தை பிறந்தா அதுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. பசி ஆனா உண்டு. வயிற்றுக்குள்ள பால் கொடுப்பாங்க. வயிற்றுக்குள்ள அந்த பசி என்னன்னே தெரியாத பசி, பசி மௌனமா கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு அந்த பாலை செரிக்க வடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஏக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் மூளைக்கு சத்து போய் மூளைக்கு நான்னு தெரிய ஆரம்பிச்சு குழந்தைக்கு பார்வை தெரியவே 90 நாள் ஆகுங்கிறாங்க. 90 நாள் கழிச்சுதான் பார்வையே தெரிஞ்சு அதுக்கு எதுக்கு இருக்கிறவங்களே அடையாளம் காணுங்கிறாங்க. அது வரைக்கும் கண்மூடித்தனமா எங்கேயோ பார்க்கணும். அப்ப அதுக்கு மூளைக்கே நான்கிற அறிவே வராது. பசிதான் ஆனா ஆரம்பத்துல வருது. பசிதாங்க உண்மையான இயற்கை. பசி இல்லைன்னா அறிவே வராது. பசி வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் அறிவே வருது. சரியா? ஒரு குழந்தைக்கு அப்படிதான், இன்னும் நிறைய உயிர்களுக்கு அப்படித்தான். சில உயிர்களுக்கு சீக்கிரமா அறிவு வந்துடும். மனித குழந்தைக்கு ரொம்ப லேட்டா தான். இன்னுமே அறிவு வராம அலைஞ்சிட்டு இருக்கோம், அது வேற கதை. தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க கோட்டை விட்டுட்டு உட்காந்துருப்போமா? அரசியல், பொருளாதாரம், கல்வி, மருத்துவம், எதுலதான் அறிவு இருக்குங்கிறீங்க? யார் எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டே போற கூட்டமா மாறிட்டோம். அது தனியா போகுது, அரசியலா போகுது. இந்த பசி, உண்மையான பசியை நோக்கி நீங்க மீண்டும் போகணும்னா, சுய நினைவுக்கு வரணும், சுய கட்டுப்பாட்டுக்கு வரணும்னா, பசியை குறித்து நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அந்த பசியை எழுப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பசிக்கு துணை போகிற உணவுகள் அல்லது பசியால் முடியாத உணவுகளை தவிர்க்க பழக வேண்டும். ஐயோ, பசிச்சு சாப்பிடுறேன், பசியால முடியாதுதான் வெளியில வருதுல்ல கழிவா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படின்னு நம்பாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேலையை சேர்த்து வைக்கிற மாதிரி பசி என்ன செய்யும், சில உணவுப் பொருளை செரிக்க முடியாத உணவுகளை கூட நாளைக்கு செரிக்கும் போல இருந்தா அதையும் வச்சிரும் உடம்புல. செரிக்க முடியாத சத்துக்களை உடம்பும் சேர்த்து வச்சிரும். அது செரிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த வேலை உணவையும் நம்ம உள்ள வச்சிருவோம். நேற்று வேலையில பாக்கி செய்ய வேண்டியது இருக்கும், அதை செஞ்சு முடிக்கிறதுக்காட்டியுமே இன்னைய வேலையும் வந்துடும். இன்னைய வேலை செய்யறதுக்காட்டியும் நாளைக்கு வேலையும் வந்துடும். இந்த மாதிரி பசி என்பது இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் முற்று பெறாத வகையில சரியான கழிவுகளை உடம்பு வெளியேற்றாம புதிய உணவுகளை உள்வாங்கிறதுக்கு தயாரா இல்லாம பசி இருக்கும் போதே புதிய உணவுகளை உள்ள வாங்கிடுவோம். ஒரு பசிக்கு எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றேங்களுங்களேன். என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒரு மாசத்துக்கு பேசலாம், ஒரு வருஷத்துக்கு பேசலாம். அதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா? அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? பசியை எழுப்ப கத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க இது வரைக்கும் பசிச்சு சாப்பிட்டீங்களோ, பசிக்காம சாப்பிட்டீங்களோ, ஆனா பசியை எழுப்ப கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கிறோம். தேவையில்லாத உணவுகளையும் நீக்கிறோம். அப்படியே சாப்பிட்டாலும் அதுல தேவை உள்ளதை மட்டும் எடுத்துட்டு சரியா பிரிக்க கத்துக்கும். எப்படியா இந்த மாதிரி ரீல் விட ஆரம்பிச்சிருக்க புதுசு புதுசா, உன்னை பேச விட்டா அப்படின்னு கேட்பீங்க. அதையும் சொல்லிடுறேன். உண்மையில கருவுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா பசி, அதுதாங்க ஒரிஜினல் பசி. எப்படியா இதை கண்டுபிடிச்ச நீ? உண்மையில மனுஷ கருவுள்ள இருக்கிறது மனுஷ குழந்தைங்க தானே பிறக்குது, அதுலயும் தான் ஊனமெல்லாம் பிறக்குது இல்ல அப்படிங்கிறீங்க. ஊனத்தை கூட சரி செய்யக்கூடிய ஆற்றல் பசிக்கு.
பிறவியில் ஏற்படும் குறைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் பசிக்கு உண்டு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஒரு காட்டுல அனாதையான இடத்துல ஒரு ஆலமரம் முளைச்சிருக்கு. கதை கேட்கறீங்களா எல்லாரும்? யாராச்சும் ஊம்போடுங்க பார்க்கலாம். தூங்கிட்டீங்களா? யாரோ 3 பேர் தூங்கிட்டா மாதிரி இருக்கு. கேக்குறோம். ரைட்டு. அதுக்கு அதான் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். கேக்குதுங்க. எப்பவாச்சும் கேளுங்க. ரெக்கார்டிங் காட்டுல ஒரு இருக்குதுங்க. ஆலமரம் இருக்கு. ஆலமரம் செழிப்பா கிளம்பிட்டு அனாதையான காடு. ஒரு நடந்து போறவங்க வழி பயணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அங்க போய் நிப்பாங்க. ரெண்டும் கடும் கோடையில துளுக்குங்க ஆலமரம். சாதாரணமா மழை பெய்யற நாளே துளுக்கும். கடும் வெயில்ல நடந்து போறவங்களுக்கு ஆலமரத்துக்கு கீழே போய் உட்காந்தா சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளவு அருமையா இருக்கும். ஆலமரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு தெரியுமா? ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. ஆலமர நிழலிலே ஆலமர நிழலினிலே தேவதையாய் நான் இருப்பேன்னு ஒரு தமிழ் பாட்டு உண்டு. என்னடா ஆலமர நிழல்ல போய் தேவதை அப்படின்னா, இந்த இலைப்பாறுதல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த குழந்தை இழைச்சுன்னா தாய்ப்பால் கொடுத்தா உடனே குழந்தைக்கு இலைப்பு நீங்கிடும். அந்த மாதிரி இந்த ஆலமர நிழல்ல போய் உட்காந்தீங்கன்னா கோடையில வேப்ப மரம் துளுக்கும், அரச மரம் துளுக்கும். ஆலமர நிழல் மட்டும் ஏன் உயர்வுன்னு சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அரச மர நிழல்ல உயர்வா சொல்ல வேண்டியதுன்னா இல்ல, நிழல்ல ஆலமர நிழல் மட்டும்தான் உயர்வு. ஏன்னு சொல்றேன் கேட்டுவாங்க. இது வரைக்கும் தெரியாத தகவல் இது. ஆலமரத்து நிழல்ல உட்காந்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு எங்காச்சும் தண்ணியை நிறைய ஊற்றிங்கன்னா அந்த ஸ்பாஞ்சை வச்சு அழுத்தி எடுத்தீங்கன்னா அப்படியே தண்ணீரை உறிஞ்சிடும். பஞ்சு தண்ணீரை உறிஞ்சிடும் பாருங்க. அந்த மாதிரி நீங்க ஆலமரத்து நிழல்ல போய் உக்காந்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் உங்க உடம்புல இருக்கிற களைப்பை. இந்த மாதிரி வேற எந்த மரமும் செய்ய முடியாது. அரச மரம்லாம் அது மாதிரி செய்யாது. அரச மரத்து இலைய பாத்தீங்கன்னாலே ஒரு மாதிரி வறட்சியா மெல்லிசா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அரச இலை. ஆலமரத்தை தொட்டு பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே உறிஞ்சிடும். களைப்பை உறிஞ்சி எடுத்துரும். அது ஆலமரத்தோட பண்பு. சரி, அது அடுத்த கதைக்கு போகும். நம்ம ஆரம்பிச்ச இடத்த விட்டு கதையை விட்டு வெளில போகக்கூடாது. இல்ல, ஆலமரத்து நிழல் கோடையில இலைப்பாரும். அதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ஒரு புல்லுருவி வந்துடும். புல்லுருவி தெரியும் தானே உங்களுக்கு? மரத்திலே கிளம்பியிருக்கோம். தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்புறம் பேசிடுவோம். இந்த புல்லுருவி என்ன செய்யணும்? ஆலமரத்தோட ஆலமரமா கிளம்பிடும். இதுவும் நான் தான் மரம்னு சொல்லிடும். ஏன்னா இது வேறே ஆலமரத்துக்கு இலையிலேயே இருக்கும். ஆலமரம் சாப்பிட்ற சாரெல்லாம் இது சாப்பிட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமா ஆலமரத்தை உறிஞ்சி ஆலமரத்துக்கு கிளை பட்டு போய் செத்துரும். இது ஆலமரம். ஆலமரத்து இடுக்குள்ள வேப்ப மரம் முளைச்சிடும். ஆலமரத்தை செல்லரிச்சு தின்னுடும். அப்புறம் இன்னொன்னு, ஆலமரம் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் மரமே உண்டாயிரும். இப்ப நவீன உலகத்துல கண்டுபிடிச்சாங்கல்ல போலிகள்னு பேரு. அது புல்லுருவிகள்னு பேரு. இன்னொன்னு போலிகள்னு பேரு. ஆலமரம் மாதிரியே உண்டாக்கிறது. நிறைய ஒட்டுல எல்லாம் ஆலமரம்லாம் உண்டாக்கி இருக்காங்க. இப்ப இந்த இன்னொருங்க மரபணு மாற்றத்துல நிறைய உண்டாக்கி இருக்காங்க பாருங்க. உதாரணமா இந்த கோழியில சொல்றேன், ஈஸியா புரியும் உங்களுக்கு. பிராய்லர் கோழி இருக்கு பாருங்க. கோழி மாதிரியே இருக்கும். கொண்டை இருக்கும், வாய் இருக்கும், ரெக்கை இருக்கும், முடி இருக்கும், கால் இருக்கும். கோழிக்கறி தான். இப்ப கோழிக்கறினாலே பிராய்லர் கோழி தான் உங்களுக்கு கிடைக்கும் எங்கேயும். அந்த கோழிக்கு முட்டை விட தெரியாது, குஞ்சு பொறிக்க தெரியாது, தான் உணவை தானே எடுத்துக்க தெரியாது, சாவலோட சேர்ந்திருக்க தெரியாது. முட்டை விட தெரியாதுன்னு சொன்னா அப்படியே கம்முன்னு இருக்கீங்க பாருங்க. யோடு குறுக்க மறைக்கிறீங்களா? முட்டை விடும், குஞ்சு பொறிக்காது. சரியா? இப்படி எதுவுமே தெரியாதுங்க. இதுக்கு தூக்கி ரோட்ல போட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கும். ஒரு நாய் கடிச்சதுன்னா ஓடாது. அது கோழி மாதிரி. இதுக்கு பேர் தான் போலிகள்னு பேரு. அது மாதிரியே செஞ்சிடுறது. ஆனா அந்த பண்பு எதுவுமே அதுக்கு இருக்காது. இது போலிகள். இன்னொன்று புல்லுருவிகள். அது உள்ளேயே ஊடுருவி அதையே சாப்பிட்டு அதையே வாழ்த்து கொன்னுடுறது. இந்த ரெண்டும் ஆலமரத்துல வந்துட்டுங்க. இந்த ஆலமரம் செத்துட்டு பல பேர் என்ன நினைச்சாங்க, இப்பவும் கோழின்னா பிராய்லர் கோழி தான். அப்புறம் நாட்டுக்கோழின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல கோழினாலே நாட்டுக்கோழி தான். இப்ப பிராய்லர் வந்ததுக்கு அப்புறம் நாட்டுக்கோழி. ஆரம்ப காலத்துல நாய்னா நாட்டு நாய் தான். இப்ப நிறைய நாய்கள் வந்ததுக்கு அப்புறம் நாட்டு நாய்னா கிராமத்துல இருக்கிற நாய். ஆரம்ப காலத்துல நாய்னா நாய் தான். இப்ப பல நாய் வந்ததுக்கு அப்புறம் நாட்டு நாய்ங்கிறது வேற. பிராய்லர் கோழி வந்ததுக்கு அப்புறம் நாட்டுக்கோழிங்கிறது வேற. இந்த மாதிரி நாட்டு காய்கறி விதை நாடுங்கிற ஒண்ணு தனியா வந்துட்டு இப்ப. ஏன்னா எல்லாம் ஒட்டு ரகமாவும் மரபணு மாற்றப்பட்டதா வந்துட்டு. ஆலமரமும் வந்துட்டுங்க. எப்படிங்க ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினலான ஆலமரத்தை எங்க கண்டுபிடிக்கிறது? எப்படி ஆலமரத்துக்கு உயிர் கொடுக்கறது? ஆலமரம் வாழ்ந்துதா? அதுல விதை உண்டாச்சா? அந்த பழத்தை பறவைகள் தின்னுதா? எங்கேயோ பறந்து போய் போட்டுருங்க. போட்டு அந்த ஆலமரத்து பழத்துல இருக்கிற விதை இருக்கு பார்த்தீங்களா?
அதிலிருந்து மீண்டும் அந்த காலம் வரும்போது அந்த பாலைவனத்துல மீண்டும் அந்த வறண்ட பூமியில விழுந்து அந்த ஆலமரம் தனியா மறுபடியும் ஒரு இடத்துல விழுந்து முளைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அங்க புல்லுருவியே இருக்காது, மூலிகளே இருக்காது. ஏன்னா உண்மையான ஆலமரத்து விதையின் வழியாக, அந்த விதைக்குள் இருக்கின்ற கருவினுள் இருக்கின்ற பசியின் வழியாக, இந்த வார்த்தைக்கு தாங்க இவ்வளவு நீட்டுக்காக, பசியின் வழியாக அதன் உண்மை தன்மை ஒவ்வொரு கருவினுள்ளும், அது ஆட்டுக்குட்டியா, அது நாய்க்குட்டியா, அது புலியா, அது ஆலமரமா, யார் தீர்மானிக்கிறா? பசி தீர்மானிக்கிறது. அந்த உடலுக்குள்ள இருந்து கடவுளை விட உண்மையாக அந்த உடலை காப்பாற்றுகின்ற வேலையை பசி செய்கிறது. இவ்வளவு பெரிய வரலாறு பல நூற்றாண்டுகளா, பல ஆயிரம் ஆண்டுகளா ஒரு நன்றி கூட இல்லாம, யாரும் அதை நினைச்சு கூட பார்க்காம, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பசி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா, செஞ்சுக்கிட்டே இருக்குங்க அம்மா, நாளைக்கும் செய்யுங்கம்மா. நீங்க அந்த பசியை எழுப்ப கத்துக்கிட்டீங்கன்னா காப்பாத்திடலாம். எப்படி காப்பாத்தலாம்னு கேளுங்க. கருவுக்குள்ள இருக்கும்போது அந்த ஆலமரம் பத்திரமா தானே இருந்தது. கோழி குஞ்சு முட்டைக்குள்ள இருக்கும்போது பத்திரமா தானே இருந்தது. அப்புறம் தானே கோழி குஞ்சு வந்தது. வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு எங்கேயாவது அடிபட்டு கால் நொண்டும். அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு கால் நொண்டி சரியா போடும். எப்படிங்க? யாருங்க செஞ்சா? பசிதான். அந்த காலுக்கு ரத்த ஓட்டம் வரலன்னா அப்படியே காஞ்சி போயிருக்கும்ல அந்த காலு. அந்த பசிதான் ரத்த ஓட்டத்தை தூண்டி உடம்பு பூரா ரத்தத்தை ஓட வச்சு திருப்பி அந்த கால் பகுதிக்கு அனுப்பி அப்புறம் திருப்பி சரி பண்ணுது. ஆலமரத்து கிளை குச்சிலாம் நிறைய அளவுக்கு அதிகமா தின்னு கீழே விழுந்துரும். நிறைய கிளை முறிச்சுட்டு விழுந்துரும். மிச்சம் இருக்கிற கிளையெல்லாம் பசி காப்பாத்தும். ஏன்? ஆலமரம் தனக்கு வேண்டிய அளவு பசிக்கு தேவையான அளவு எடுத்திருந்தா நோய் வந்திருக்காது. அதுக்கு கண்ணு மணி தெரியாம தின்னுட்டு எங்கேயாவது மல்லாந்து கிடக்கிறது, செரிக்காம வாந்தி எடுத்துட்டு கிடக்கிறது. இந்த மாதிரி மரமட்டைகளும் செய்யும், கோழிகளும் செய்யும், எல்லாத்தோட முக்கியமா நம்மளும் செய்வோம். சரி, தொலைஞ்சு போகுது. இது வரைக்கும் தெரிஞ்சு சாப்பிட்டோம், தெரியாம சாப்பிட்டோம். இப்ப பசியை எழுப்ப கத்து கொடுக்குறானோ. இத மட்டும் நீங்க தூங்கினாலும் பசி தூங்காம இருக்குங்க. அதனாலதான் பசி உயிரோட இருக்கிறதாலதான் நம்ம தூக்கம் கலைஞ்சே எழுந்திரிக்கிறோம். செத்து போனதுக்கு அப்புறம் பசியும் தாகமும் இல்லை. ஆக பசி தூங்காம இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கலாம். பசியை எழுப்ப கத்துக்கோங்க. சுருக்கமா சொல்லிட்டேன். பழையபடி முக்காடு, கையை மூடிட்டு உக்காருங்க இருட்டுல. ரைட்டா? இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்பு மீள ஆரம்பிச்சிடும். நோய்கள்ல இருந்து வெளியில வந்துடும். அப்புறம் நீங்க விரும்புறதெல்லாம் சாதிக்கலாம். கடைசியா செத்து போகாம இருக்கிறதுனா என்ன எப்படிங்கிறத இன்னும் ஒரு இடத்துல பார்ப்போம். இது வரைக்கும் பசியோட பசித்திருந்து தனித்திருந்து ஏன் விழித்திருக்க வேண்டும்னா, எல்லா நோய்கள்ல இருந்து விலகணும், நம்ம செத்து போகாம இருக்கணும், நம்ம விரும்புறதெல்லாம் சாதிக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாதிக்கணும்னா கூட உடல்ல பலம் இருக்கணும். எல்லாத்தையும் பசிதான் உருவாக்கி கொடுக்குது. நோயாளிக்கு சாப்பிடவே முடியாது. நோயோடு இருக்கிறவனால உணவே எடுத்துக்க முடியாது. அவன் ஆரோக்கியத்தை இழந்திருப்பான். பசி இருந்ததுனாலதான் ஆரோக்கியமே வரும். அப்புறம் தான் உடம்புக்குள்ள பலமே வரும். பசி இல்லையேல் பலம் இல்லை, பசி இல்லையேல் ஆரோக்கியம் இல்லையேல் ஆரோக்கியம் இல்லை, பசி இல்லையேல் மரணமே முடிவாகும். அதனால பசியை நோக்கி போலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் கொடுத்த தலைப்புக்கு சரியா பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மணி 7:10. சரியா? இதிலிருந்து ஒரு அரை மணி நேரம் கேள்வி பதில். வாங்க எல்லாம் வரிசையா. சந்தோஷமா இருங்க, அரட்டை அடிங்க, போயா வாயான்னு பேசுங்க. நான் பெருமையா தான் நினைப்பேன். சந்தோஷமா வாங்க உள்ள. அம்மா கேட்டை திறந்து விடுங்க. எங்களை சந்தோஷமா பேச விடுங்க. கேள்வி கேட்கும் விரும்புகள் கைகளை உயர்த்தலாம். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த சிந்தனை விளக்கம் அருளிய ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். தமிழர் வேளாண் முன்னோடி ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த கருத்தினை செவியிற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவரும் ஆரோக்கியமாய் அன்பும் கருணையோடும் இருப்போம் என்பதை ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். 1000 சொற்களை விட ஒரு செயல் சிறப்பு என்றார்.
சொல்லலாம். எனக்கு ஐயா முதலில் நான் அவரை சந்திக்கும் போது, நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவருக்கு பயனுள்ளதாக இருக்குமாறு நாம் வார்த்தையை உதிர்க்க வேண்டும் என்று சொன்னது எனக்கு பசுமரத்தாணி போல பதிந்தது. ஒவ்வொரு விதைக்குள்ளுமே பசி இருக்கு. அது பசி இருப்பதால் தான் அது தன்னுடைய அந்த அந்த ஒழுங்கமைப்போடு தன்னுடைய அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி, அது ஒரு ஆலமர விதை, அதற்குள் அந்த விருட்சம். அந்த ஆலமர நிழல் சொல்லும்போது எனக்கு நிச்சயமா அந்த நிழலிலே ஊஞ்சல் கட்டி ஆடிய ஒரு அனுபவம் தான் என் கண்முன் நிழலாடியது. இப்போ எல்லாம் அந்த ஆலமரத்தை பார்க்கறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. எங்கேயாவது கிராமங்கள்ல போகும்போதுதான் பார்க்கிறோம். உண்மையிலேயே அந்த ஆலமரத்தின் இலையில் உள்ள தடிப்பு, அதுக்குள் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை, அதன் கருணையை நமக்கு காட்டுகிறது என்பதை நாம் உணர்வோம். அந்த பசி என்பது பொருளா இயக்கமா அப்படின்னு சொன்னாங்க. அது கருமையத்தில் இருந்து வந்து இயங்கி அது தனக்கு தேவையான உணவை மட்டுமே எடுத்து அதனுடைய சத்துக்களை பிரித்து தேவையற்றதை கழிவாக தள்ளுகிறது அப்படின்னாங்க. அதே மாதிரி அருகம்புல்லு, அதுக்கு பசி இருக்கு, அது தன்னை வளர்த்து கொள்கிறது. ஆடுக்கு பசி வரும்போது அது சாப்பிடுது. அதை சாப்பிட்ட உடனே அந்த ஆட்டோட உடலாக கலந்து விடுகிறது. என்னங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் இந்த இறைவன் எவ்வளவு அற்புதமாக ஒரு படையலாக படைத்து வைத்திருக்கிறான். படைப்பு தத்துவம்னு சொல்ல முடியாது, படையலாக அவனே உருவாகி இருக்கிறான், அப்படித்தான் நாம நினைக்க முடியும். அந்த பசி என்ற ஆற்றல் கண்ணுக்கு தெரியாதது, உடலின் உள்ள இருக்கிறது. அது செய்யும் வேலை, அதன் இயக்கம் நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல்களை கொடுத்து நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அரிசி செருக்கும், மற்றதெல்லாம் கழிவாய் வெளிவரும் சொன்னாங்க. அதே மாதிரி அரிசி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெல்லும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கு. அதுக்கு நீர் விட்டால் நெல் முளைக்கும். இந்த முளைப்பு திறனால நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் சுய ஆற்றலும் உயிர் வந்த பின் தான் வருகிறது என்பதை சொன்னார்கள் ஐயா அவர்கள். பசியை பற்றி பல்வேறு விதமாக நமக்கு விளக்கினார்கள். அதே மாதிரி ஐயா என்ன சொன்னாங்க, பசியை எவ்வாறு எழுப்ப வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிகழ்விலும் ஐயா சொல்றாங்க. பசியை எழுப்ப கற்றுக்கொள். அந்த இரவு உட்கார்ந்து முக்காடிட்டு கைகளை ஒரு இடது கைக்கு மேல வலது கையை வச்சு நீங்க உட்கார்ந்து அமர்ந்திருந்தால் உங்களுடைய உடல் வெப்பம் தக்க வைத்து அந்த பசியை உங்களுக்கு எழுப்பும், உங்களுடைய உடலை காப்பாற்றி கொண்டு வரும் என்று ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இது எதுக்குன்னா எல்லா நோயிலிருந்தும் நாம் விலகி ஆரோக்கியமாய் பலமாய் இருப்போம், பசியோடு இருப்போம், பசியை எழுப்புவோம்னு ரொம்ப சிறப்பா ஐயா அவர்கள் விளக்கினார்கள். பசி இல்லையே மரணம் தான் என்றாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ மோகன் ஐயா நீங்க பேசலாம். ஐயா வாழ்வாள் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. பசியை பத்தி இவ்வளவு விரிவா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. நீங்க சொல்ல இவ்வளவு இருக்கு பசி. நம்ம ஒரே பசினா வயிறு பசி, அது மட்டும்தான் தெரியும். அந்த பசிங்கிறது கருவிலேயே இருக்கு அப்படிங்கறது சிறப்பா சொன்னீங்க ஐயா. ஐயா இப்ப வள்ளலார் ஐயா சொன்னது பசித்திரு அப்படிங்கிறது உண்மையிலேயே அர்த்தம் இதுதானாங்க ஐயா? அண்ணன் பசித்திருங்கிறதுக்கு வேற வேற அர்த்தம் சொல்லுவாங்க. இது எப்பவும் ஒரு தேடலாயிரு, எந்த இதுலயும் ஒரு பசியோட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசித்திருங்கிறதுக்கு வள்ளலார் ஐயா சொன்ன அந்த அர்த்தம் இதுவா இல்ல வேற இதை சொல்லிருக்காங்க? நீங்க தொடங்கலாம். முதல்ல அது வேற ஒண்ணா கூட இருக்கட்டும். ஆனா இந்த பசி இல்லாம நம்ம செத்து போயிடுவோம்னா இந்த பசியா ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஆரம்பிக்கலாம். நான் என்ன சொல்றேன், தெரியாத ஒண்ணு தேடிட்டு வாழ்நாள் பூரா அலைஞ்சு கடைசியில மரணத்துல போய் முடியறதுக்கு பதிலா இந்த பசிதான்னு தொடங்கலாமே, தப்பில்லையே. சரியா? இந்த பசியில இருந்து தொடங்குறதுல என்ன குற்றம்? நீங்க நான் சொல்றதுக்கே பசிதான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றதுக்கு என் கருவுக்குள்ள பசி இல்லைன்னா நான் சொல்லவே முடியாது. என்னுடைய மறைபொருளா இருக்கிறதே பசிதான். ஏன்னா என்னுடைய இறப்புக்கு பிறகு பசி இல்லை, தூக்கத்துல எனக்கு பசி இல்லை, நான் விழிச்சிருக்கேன்னு சொன்னாலே பசிதாங்க காரணம். இந்த பசியை எப்படி எழுப்பி அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆன்ம அறிவு, உண்மையான அறிவு, உண்மையான ஞானம். உண்மையான ஞானம் புலிக்கு வந்திருந்ததுன்னா அமைதியா தன்னுடைய பசிய தானே கொஞ்சம் கொஞ்சமா வழி நடத்தி தன்னுடைய பசிக்கு தன்னையே உணவா கொடுத்திருக்கும். இதைத்தான் திருப்பலின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றோம்,
சர்ச்சில் எல்லாம் மாதா கோவில் எல்லாம் திருப்பலின்னு சொல்றாங்க. நம்மளும் நிறைய இதை பிடிச்சி வெட்டி போடுவோம். ஆட்டு மாட்டை வெட்டி விட்டு பலி கொடுக்குறாமாங்க. இல்ல, தன்னை கொடுப்பதில் விரதம், நோன்பு, உண்ணா நோன்பு. உண்ணா நோன்பு பசி கிடையாது. அதுக்கு உண்ணா நோன்புக்கு மேல உள்ள இடம் தான் பசி. உண்ணா நோன்பு என்பது உணவை வெறுத்தல், அவ்வளவுதான். இந்த இடத்துலதான் ராமலிங்கம் எல்லார்ல இருந்து மாறுறாரு. திருமூலன்ல இருந்து திருவள்ளுவர்ல இருந்து ராமலிங்கத்துல இருந்து தமிழ் சித்தர்கள் அவ்வளவு பேரும் மாறுறதே இந்த ஒரு இடம். சாதியும் மதமும் சமயமும் பொய், சாதியும் மதமும் சமயமும் காணா, இப்படி வரும். அது வேற மாதிரி. அது பசி. பசி எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. எல்லா உயிர்களின் உள்ளிருந்தும் நன்மையை மாத்திரமே உயிர்களுக்கு செய்யணும்னா உடலுக்கு செய்யணும். உங்க உயிருக்கு நான் விரும்புறேன், உங்க உயிருக்கு எப்படி நன்மை செய்யறது? உங்க உடலுக்கு செய்யறது மூலமா தான் செய்யவே முடியும். அதனாலதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம். ஏங்க, ஞானம்னாலே அறிவு. மெய்ஞானம்னா அழிக்கவே முடியாத அறிவு. அதுவும் திடத்தன்மை உள்ள ஞானம்ங்கிறான். அப்ப அறிவுலயே மெய்ஞானத்திலேயே திடமில்லாத மெய்ஞானம்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த அறிவா இந்த அறிவான்னு தெரியாமலே தடுமாறிட்டு கிடக்குறீங்க பாருங்க. அவர் சொன்ன பசி எதுன்னு. அதான் இந்த பசியில நீங்க தொடங்குனீங்கன்னா எல்லா பசியும் வரும். சரியா? ஞான பசி, காம பசி, பசி, எல்லா பசியுமே இந்த பசிக்குள்ளதான். எனக்கு ஒரு குழந்தைக்கு, மனிதனுக்கு 16 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க அவன் உடம்புக்குள்ள உயிரணுக்கள் உருவாகி அதுக்குள்ள பசி வருது. இன்னமும் பசி இல்லாத உயிரணுக்களோட நிறைய இப்ப இளைஞர்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க. கேட்டா மொட்டிலிட்டி இல்லம்பாங்க. உயிரணுக்களுக்குள்ள உயிர்த்தல் இல்லம்பாங்க. உயிர்த்தல் என்பது நீந்துகிறது. நான் என்ற சுதந்திர அறிவோடு நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க பாத்தீங்களா? இதுக்கே பசி தான் காரணம். உதாரணமா, பசி இல்லை, தூங்கும் போது பசி இல்லை, நீங்க தூங்கிட்டீங்கன்னா என்ன கேள்வி கேட்க முடியுமா? நீங்க விழிச்சிருக்கிறதுக்கு காரணமே பசி. பசிங்கிறதுக்கு அடிப்படை நான் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது. உங்க அறிவுக்குள்ள தெரியாம நீங்க ஒரு கனவுல உறவு கொண்டு ஒரு குழந்தைய பெக்கவே முடியாது. உங்க அறிவுக்கு தெரிஞ்சு உறவு கொண்டாதான் ஒரு குழந்தை. எவ்வளவு பெரிய அறிவியலுக்குள்ள நம்ம உடம்பு படைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அறிவியலுக்கு உள்ளே நம்முடைய உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அறிவியலை மறந்து விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பசிக்குள்ள உங்க உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு போனீங்கன்னா, இப்ப பசிக்குள்ள உடம்பு இருக்கு. இந்த வரியை சரியா புரிஞ்சுவாங்க. நான் லேசா சொல்லிட்டேன், டக்குன்னு அந்த பொருள் புரியாது உங்களுக்கு. பசிக்குள்ள உடம்ப கொண்டுட்டு போறதுங்கிறது அவ்வளவு லேசான வித்தல்ல. ஆனா உடம்புக்குள்ள பசி இருக்கிறது தான் உண்மை. உங்க மனசுக்குள்ள ஒரு வீட்டை எப்படி கட்டணும்னு கற்பனை பண்ணியிருப்பீங்க. இங்க பாத்ரூமு, இங்க ஹாலு, இங்க கிச்சனு, இது இவ்வளவு நீட்டு இருக்கணும், இவ்வளவு அகலணும், இது எல்லாம் கற்பனை. உண்மையிலேயே வீட்டை கட்டி முடிச்ச பிறகு வீட்டுக்குள்ள போயிருப்பீங்க. முதல்ல வீடு எங்க இருந்தது? உங்க உடம்புக்குள்ள, உங்க அறிவுக்குள்ள இருந்தது. இப்போ வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. இதை எல்லாரும் ஒத்துப்பீங்க. ஆமா, பஸ்ஸை நான் தான் கண்டுபிடிச்சேன், இப்ப பஸ் உள்ள நான் போயிட்டேன். காரை நான் தான் கண்டுபிடிச்சேன், காருக்குள்ள போயிட்டேன். நான் கண்டுபிடிக்கும் போது, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது அறிவுல இருந்தது. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது உள்ள நான் போயிட்டேன். வீட்டுக்குள்ள போயிட்டேன், காருக்குள்ள போயிட்டேன், பஸ்ஸுக்குள்ள போயிட்டேன், ஏரோப்ளைனுக்குள்ள போயிட்டேன். இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உள்ள போயிட்டேன். இதெல்லாம் விட பெருசு என்ன தெரியுங்களா? பசிக்குள்ளேயே நீங்க போறது. இதுதாங்க சாகா கல்வியினுடைய உச்சம். இந்த பசியை முதல்ல நீங்க எழுப்ப ஆரம்பிங்க சாமி. நானே இன்னும் தொடவே இல்லை. இவருங்க 2 கையும் தூக்கி காட்டுறேன், இன்னும் தொடலை. ஆனா இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம்னு மண்டையில தெரியுது. மண்டையில தெரிஞ்ச எவனும் ஊருக்கு போய் சேர்றது இல்லை. அந்த ஊருக்கு போனா நல்லதுன்னு. அது பயிற்சி, நடந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் சேர முடியும். ஆனா நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டா எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா ஒரு பாதுகாப்பான வாழ்வியலை உருவாக்கலாம். நோயற்ற உடல்களை முதல்ல உருவாக்கலாம், ஆரோக்கியத்தை உருவாக்கலாம். நீங்க எதை வேணாலும் சாப்பிடுங்க, பசியை எழுப்ப கத்துக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தேவை இருந்தா சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எழுப்புகிற பசி உடலின் பல ஆண்டுகளாக தேக்கி வைக்கப்பட்ட கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். ஆனா இன்னைக்கு எழுப்புற பசியின் அளவு கொஞ்சம் தான். பல ஆண்டுகளை தேக்கி வச்ச ஒரு பல வாரங்களா, பல மாதங்களா சேர்த்து வச்ச துணியை கூட உங்களால ஒரே நாள துவைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் முடியும். அது இல்லாம இன்னைக்கு துவைச்சு இன்னைக்கு போட்டு காட்டுற தொடையெல்லாம் இருக்கு. இதே மாதிரி இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற உணவுல ஏற்பட்ட கழிவுகள், பல ஆண்டுகளா உடலில் உள்ளுறுப்புகளில் ஆங்காங்கே தேக்கி வைக்கப்பட்ட கழிவுகள். மறுபடியும் புரிஞ்சுக்கலாம், பசி கழிவுகளை கூட உணவாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஆற்றலை எடுக்கிறது. அப்படிதான் புழுக்கள், நுண்ணுயிர்கள் எல்லாம். அதனால பசிக்கு நன்மை தீமையே கிடையாது. எல்லாவற்றையுமே ஆற்றலாக மாற்றுகின்ற
ஒன்று பசி. செத்து போன உடல்களை எல்லாம் ஆற்றலா மாற்றி உயிருள்ள உடம்போட சேர்க்குது பாருங்க. அதனால பசியை எழுப்புற பயிற்சிக்கு போங்க. நான் அங்கதான் சொல்றேன், ஆனாவை தொடங்கலாம் முதல்ல. அப்புறம் என்னென்ன எழுத்துலாம் வருமோ யாருக்கு தெரியும். அப்புறம் கவிதை எழுதலாம், விஞ்ஞானம் படிக்கலாம், எங்கெங்கயோ போகலாம். நிச்சயமாக செத்து போவதற்காக இவ்வளவு நுண்ணிய ஒரு உயிரணுவில் இருந்து ஒரு உடல் படைக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய அறிவு நிலையில் மனித உயிர்களை சத்தியமாக அந்த உண்மை பொருள், இயற்கை பொருள் படைக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் உடலை தான் காயமே கோயில் என்பதை நான் உண்மையாக நம்புகிறேன், மதிக்கிறேன். என்னுடைய சக உடல்களை நான் நேசிக்கிறேன், மனிதர்களாக பாவிக்கிறேன். சரியா? அதனால பசியை எழுப்புறதுக்கு கத்துக் கொடுக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஒரே வரம். அவர் எந்த பசியை சொல்லியிருந்தாலும் அந்த பசியை அப்புறமா கொடுக்கட்டும், நான் காத்திருக்கேன். நன்றி மோகன். பசி அப்படிங்கிறது இந்த வள்ளலார் சொல்லியிருக்காங்க. இது நீங்க அந்த உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமே இந்த பசிங்கன்னு நீங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி வந்தது. ஒருவேளை இதுவும் ஒரு கனெக்டா இருக்குமோன்னு. அதனாலதான் எனக்கு விளக்கம் கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. சரியா சொன்னா என்னுடைய அறிவு. மோகன் ஐயா, ஐயாவோட தமிழ் கல்ச்சர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வந்து இந்த பசியை குறிச்சு பிரிச்சு பிரிச்சு நிறைய சொல்லி சின்ன சின்ன பதிவுகளை போட்டிருக்காரு. அது சமயம் கேட்பேன். தமிழ் மருத்துவமும் சாகா கல்வியும் வலையொலியில இருக்கு, இது புலனத்துல இருக்கு. சாரி, என்ன சொல்லுவோம், டெலிகிராம் தொலைவரியில இருக்கு. டெலிகிராம்ல இருக்குங்க. இந்த சாகா கல்வி, செத்து போவது உண்மையா பொய்யா, ஒரு சாதாரண மனுஷன் புரிஞ்சுக்கக்கூடிய வகையில மரணத்தை பத்தி பேசுங்க. ஒரு 230 பதிவோ 240 பதிவோ இருக்கும். ஒரு பதிவு 10 நிமிஷம். ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே எனக்கு அதுலதான் இருக்கு. வேளாண்மையை விட, மருத்துவத்தை விட அந்த சாகா கல்விக்கு தான் எனக்கு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா, சசிகுமார் பேசுறீங்க. சொல்லுங்க. இந்த தலைப்பு நான் கொடுத்தேன். இந்த தலைப்பு இன்னும் பெரிய தலைப்பா இருக்கு. அதனால இது பார்ட்டோட அடுத்து பார்ட் 2 கொடுத்துடலாங்க. இது நன்றி. ஐயா, இப்போ எனக்கு ஒரு இது தெளிவு பண்ணிக்கிறேன். அதாவது இப்ப பஞ்சபூத சக்தி ஒன்றாக இணையும் போது உயிர் உருவாகிறது. அந்த உயிர் வளர்வதற்கு பசி ஆற்றல் மூலமாக இருக்கிறது. அப்படித்தானேங்கய்யா? பசியும் தாகமும். பசிங்கிறது பஞ்சபூதங்களை வழி நடத்துற ஆற்றலுங்க. உங்க உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களின் கூட்டு கலவை. இது பஞ்சபூதங்கள் தனித்தனின்னு எல்லாருக்கும் தெரியும். காத்து தனி, வெப்பம் தனி, நீர். பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, நீர், நிலம், தீ, காற்று, ஆகாயம். சரியா? நீர், நிலம், தீ, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களும் வெவ்வேறானது. ஆனா இந்த பஞ்சபூதங்களை ஒன்னா கலந்து ஒரு பொருளை செஞ்சிட்டோம், உடம்புன்னு செஞ்சிட்டோம். இந்த பசியின் தாகம் மட்டும் மனித முயற்சியால் நம்ம எடுத்துக்க வேண்டிய இருக்குது. அதுல இல்ல முக்கியமானதுங்க, இந்த பசி வந்து நம்ம உண்மையான பசி அறியாமல் இந்த மனதின் பசி, மனப்பசியினால் நம்ம உணவு எடுத்துக்கிறோம். அதுதான் எல்லா நோய்க்கும் காரணமாகிறது. இப்போ அதை வந்து நம்ம சரி பண்ணாதான் இப்போ நம்ம வள்ளலார் ஐயா சொன்ன அந்த பசி எழுப்பு முறையை நீங்க கத்து கொடுத்துட்டே இருக்கீங்க எங்களுக்கு ஒவ்வொரு முறையும். அதை செய்யறோம். உடம்புல கால்வைன்னு சொல்றேன். நீ எதை வேணாலும் நினைச்சுக்க, முதல்ல உடம்ப சரி பண்ண கத்துக்க. உடம்புங்கிறத மறந்துட்டு நீ இயங்கிக்கிட்டே இருக்க, உடம்ப பத்தி சிந்திக்கிறதே இல்ல. எந்த ஆசான்களும் உடல் என்ற தனிப்பொருளை மட்டுமே தனியாக இயங்குவதற்கு, அதனுடைய தனித்த இயக்கத்தை தொடுவதே இல்லை. அப்பனா அவங்களெல்லாம் நான் குற்றம் சொல்றேன்னா? இல்லவே இல்லை. அவங்க காலடியை தொட்டு கும்பிடுறாளுன்னா உண்மையிலே மானசீகமாக இந்த மனித கூட்டத்தை வழி நடத்துவதில் அவர்களை விட சிறப்பான பங்களிப்பை யாருமே செய்ய முடியாது, எனக்கு தெரியும். ஆனா எல்லா இடமும் ஏதோ ஒரு இடத்துல தோத்து போகுதுங்கிறத மட்டும் நான் பாக்குறேன். எந்த இடத்துல தோத்து போகுது? உடலை தொட்டு ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தால் எல்லாமே சரியாக்குது. உடம்ப சரிங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்ற பாருங்க. நீங்க தீவிரமா ஒரு வேலையில உடலால இப்ப ஒரு சின்னதா ஒரு துணி துவைக்கிற வேலையை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். துணியை துவைச்சிக்கிட்டே இருக்கீங்க, நான் வந்து கூப்பிடுறேன், ஏன் கொஞ்சம் வாங்க, இல்லப்பா இருப்பா இந்த வேலையை செஞ்சுட்டு வரேன். இப்போ உடலால நீங்க வேலைக்கு போயிட்டீங்க. இப்போ உங்களால உடல் செய்யற வேலையை விட்டுட்டு அவங்க கூட போகணும்னு நினைச்சாலும் இந்த வேலையை முடிச்சாதான் உடம்பு தூக்கிட்டு போக முடியும். அப்போ உடலை நீங்கள் வேலைக்கு பழக்கும் பொழுது மனமும் அங்கே அடங்குகிறது, அறிவும் அங்கே அடங்குகிறது. அந்த வேலை எந்த வேலை? உடம்பால செய்யற வேலை. துணி துவைக்கிற வேலை இருக்கு, கம்ப்யூட்டரோட பாக்குற வேலை இருக்கு, மந்திரி வேலை இருக்கு, என்ன வேலை ஆனாலும் வச்சுக்கோங்களேன். எல்லா வேலையை விட உடம்பையே சரி பண்ற வேலைன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலை. அந்த பசியை எழுப்ப கத்துக்கிட்டா அறிவை சீர் பண்ணுது,
பொருள்களை சீர் பண்ணுது, வீட்டை சீர் பண்ணுது, எல்லாவற்றையும் சீர் பண்ணுது. எந்த பசி, உண்மையான பசி, உடலை சீரமைப்பதன் பின்னால் எல்லாமே சீரமைக்கப்பட்டுரும். ஒரு பொருளா காப்பாத்துறது இருக்கு பாருங்க, அதை விட பெரிய வித்தை ஒண்ணுமே இல்லைங்க. பொருளை அடிக்கலாம், ஒண்ணுல இரும்பு துகள்களாக செஞ்ச ஒரு கத்திங்க. உண்மையில அது இரும்பு துகள்களாலதான் செய்யப்பட்டது கத்தி. கத்தியை உருவாக்கிட்டோம். கத்திக்கு தனியா ஒரு அறிவு இருக்கு தெரியுமா? வெட்டினீங்கன்னா துண்டு துண்டா வெட்டி எஞ்சிரும் பாத்துக்கோங்க. அது இந்த இரும்பு துகள்களா இருக்கும்போது எவனையும் கொலை பண்ண முடியாது, பழத்தை நறுக்க முடியாது, அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது. ஆனா அந்த இரும்பு துகள்கள் கத்தியாக மாறினதுக்கு அப்புறம் பல உயிரை காப்பாத்தும். கொல்ல வர்ற மிருகத்துக்கிட்டே இருந்து காப்பாத்தும், எதிரிகிட்ட இருந்து காப்பாத்தும். அந்த கத்தி, இரும்பால் செய்யப்பட்ட கத்தி கொஞ்சம் கொஞ்சமா துருப்பிடிச்சு மக்கி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. கத்தி இனிமே வெட்டாது, திருப்பி பழையபடி மூலப்பொருளா போயிடும், இரும்பு துகள்களா போயிடும், மண்ணோட மண்ணா கலந்துரும். இப்போ கத்திக்கு உயிர் போயிட்டு மூலத்துகள்கள்ல இருந்து வெளிவந்து ஒரு பொருளா உருமாறி கத்தியா இருக்கு. இந்த கத்தியை கத்தியா வச்சிருந்தா ரொம்ப நாளைக்கு காப்பாத்திட்டு இருந்திருக்கும். கத்தியை நம்ம கொஞ்சம் அலட்சியமா வச்சதால துரு பிடிச்சு மறுபடியும் மூலப்பொருளை நோக்கி செதஞ்சு போச்சு. இந்த கத்தியை கத்தியா வச்சுக்கணும்னா இந்த துரு பிடிச்ச கத்தி மறுபடியும் இரும்பு கிட்ட போகணும். எங்க போகணும்? நெருப்பு கிட்ட போகணும். நெருப்பு கிட்ட போனா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா சூடு உண்டாகி இந்த துருவுல இருக்கிற இரும்பெல்லாம் போய், ஈரம் எல்லாம் போய் திருப்பி இரும்பு துகள்கள்லாம் ஒன்னாயிருங்க. அது வரைக்கும் இரும்பு துகள் செதையும், குளிர்ச்சி அடைஞ்சு. குளிர்ச்சியில நீர் கிட்ட போனா குளிர்ச்சியை தான் சந்திக்கும் இரும்பு கத்தி. கொஞ்சம் கொஞ்சமா செதைஞ்சு துருவாயிரும். மறுபடியும் வெப்பத்துக்கிட்ட வந்தா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறி நீர் பிரிஞ்சு திருப்பி இரும்பு துகள்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மறுபடியும் கத்திக்கு உயிர் வந்துடும். நீர் இல்லாம நெல்லு முளைக்கிறது இல்ல. புறநானூறு சொல்லுது, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே. நெல்லுக்கும் உயிர் கிடையாது, தண்ணீருக்கும் உயிர் கிடையாது. தண்ணியை தூக்கி ஒரு பாட்டில ஊத்துனீங்கன்னா உசுறு வந்துருமா? உங்க மேல ஊத்துனா உசுறு வந்துருமா? இல்ல, கருமையத்தின் உள்ள போகுது. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, உயிர் அன்றே, ரெண்டுமே உயிர் கிடையாது. மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம். நான் நினைச்சா நெல்லுக்கு உயிர் கொடுக்கலாம். தண்ணீரை கொண்டு கலந்து அதுக்குள்ள அந்த மீண்டும் வெப்பத்தை ஏற்படுத்தி வெப்பத்தை உள்வாங்கும் திறன், குளிர்ச்சியை உள்வாங்கும் திறன், வெப்பத்தை வெளியேற்றும் திறன். ஒரு பூச்சி கடிச்சா எதுக்கிறது, மாடு கடிச்சா துளுக்கிறது, அதுக்கப்புறம் உயிர் வரும், சுய அறிவு வரும், சுய உணர்வு வரும், இயக்கம் வரும். உயிரை நான் நினைச்சா உருவாக்கலாம். நெல்லுக்குள்ள உயிர் கிடையாது, தண்ணிக்கும் உயிர் கிடையாது. இந்த மாதிரி உயிர் வந்த பிறகு நெல்லுக்கு அப்படி வந்தது, கத்திக்கு இப்படி வந்தது. பல துகள்களை ஒன்று சேர்த்து கத்தியை உருவாக்கிட்டார். கத்திக்கு உயிர் வந்து நல்லா செஞ்சது, நிறைய வேலை செஞ்சது. நான் தான் கத்தின்னு கத்தி செய்யற வேலை எல்லாம் கத்தி செஞ்சது. அதே மாதிரி ஒவ்வொரு கருவியும் செய்யுது. ஆனா இந்த கருவி செதஞ்சு போகாம வச்சிருக்கிறதுக்கு திரும்பியும் நெருப்பு கிட்ட தான் போக வேண்டியதா இருக்கு, ஆற்றல் கிட்ட தான் போக வேண்டியதா இருக்கு. இந்த ஆற்றலை உடலை பொறுத்த அளவில் பசி என்று சொல்லுகிறோம். பல உள்ளுறுப்புகள் கெட்டு போயிருக்கலாம், பல உள்ளுறுப்புகளையும் காப்பாத்துறதுக்கு பசி தான். திருவள்ளுவர் ரொம்ப 2 வார்த்தையில சொல்லிட்டாங்க, மருந்தென வேண்டாமாம். 2 வரி தாங்க. ஏங்க உலகம் பூரா மருந்து சாப்பிட்டு தாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். மருந்து வேணான்னு சொன்ன ஒரே ஒரு ஆளு உலகத்திலேயே சொன்னாலும் திருவள்ளுவர் மட்டும்தான். அவனை தவிர வேற யாராவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்க. 4448 நோய்னு தமிழர்களே சொல்லியிருக்காங்க, சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அவ்வளவு மருந்து சொல்லியிருக்காங்க. அகமருந்து 30, புறமருந்து 30. எவ்வளவுங்க மன்னிக்கணும், அகமருந்து 32, புறமருந்து 32. இவ்வளவு சொல்லிங்க. இவ்வளவு நோய்கள் சொன்ன இடத்துல ஒரே ஒருத்தன் அதே தமிழ்ல இருந்து எழுந்துச்சாங்க, மருந்தே வேணாம், உடம்புல இருக்கிற பசியே மருந்துதான். அருந்தியது அற்றது போற்றி உருந்தி. சாப்பிட்டது பசி, சாப்பிட்ட பிறகு அழிஞ்சு போனதும் பசி. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா உடனே பசி அழிஞ்சு தூக்கம் தான் வருது. அந்த பசியை காப்பாத்தி சாப்பிட்றான், மருந்தே வேணாம், அதுவே மருந்து ஆயிடும்னு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லல. இத ஒருபடி மேல போய் அந்த அழிந்து போன பசியை, கருவின் உள்ள இருந்த உண்மையான பசியை, உடலை காப்பாற்றி எல்லா உள்ளுறுப்புகளையும் கொடை விரிக்கிறது மாதிரி விரிக்குதுங்க. அந்த பசி வெளியில கொண்டு வந்து ஆலமரத்துக்கு எத்தனை கிளை, எத்தனை விழுது, அந்த விழுதுகள் ஆலமரத்தை அடிமரம் செரிச்சு போனதுக்கு அப்புறம் கூட விழுதுகள் கீழே இறங்கி பல 1000 ஆண்டுகளுக்கு அந்த மரம் உயிரோட வாழுதுங்க. பாதுகாப்பான சூழல் கிடைச்சிட்டா. நம்ம உடம்புக்குள்ள பசி இருந்து, கருவுக்குள்ள பசி இருந்து வெளியில வந்து உடலாகி அந்த உடல்கள் பெருசா போன பிறகு அதுக்குள்ள கருவை உருவாக்கி அந்த கருவுக்குள்ள பசியை உண்டாக்கி பல உடல்களை உருவாக்கி உயிர்களை உருவாக்கி எவ்வளவு பெரிய வேலையை செய்துங்க அந்த பசி.
இதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவங்க வேற பசி, ராமலிங்க வள்ளலார் சொன்ன பசி வேற ஒரு மூலையில இருக்குங்க, இந்த ஆளு வேற மூலையை சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க இப்படி இந்த பசியில தொடங்கலாங்க. அவர் சொன்ன பசி எங்க வருதுன்னு பார்க்கலாம். சரியா? அவர் சொன்ன பசி பூச்சாண்டி மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில இருக்கட்டும். நம்ம இந்த பசியில தொடங்கி மெதுவா அடிச்சுக்காம வாடகத்துக்கு பார்க்கலாமே. இந்த புள்ளைய கொஞ்சம் அடக்கலாம், பொட்டாட்டியை கட்டுப்படுத்தலாம், புருஷனை ஒழுங்குபடுத்தலாம், வீட்டை சுத்தப்படுத்தலாம். உடம்பு தெம்பா இருந்தா குந்தனா ஏந்திரிக்கலாம், ஏந்திரிச்சா உட்கார முடியுதான்னு பார்க்கலாம். பசியை எழுப்பலாங்க. நான் வந்து ரொம்ப சகஜமா பேசுவேன், கிண்டல்லாம் பண்ணுவேன். உங்க ஆசான்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா என்கிட்ட பத்திரமா விலகி இருப்பாங்க. நீங்க இவ்வளவு க்ளோஸா பேச முடியாது அவங்கள்ட்ட. அதனால மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமா பேசினாதான் பிடிக்கும். உங்க காது ஓரமா, உங்க நெஞ்சு ஓரமா, உங்க மண்டையில வந்து உங்களை கிண்டல் பண்ற அளவுக்கு நெருங்கி வரணும். அப்பதான் நீங்க பயப்படாம என்ன கேட்பீங்க. நன்றி. மணி 7:30, 7:45. இது வரைக்கும் நன்றி. ஐயா, இது பார்ட் 2. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பார்ட் 2 வச்சிடலாங்கய்யா. நீங்க எப்பவுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவீங்க. வீட்டுக்கு வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி. அது நண்பர்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. நன்றிக்கா, வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு தோழமை உணர்வோடு நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். ஐயா, நீங்க சொன்னீங்க பசி தான் சார்ந்திருக்கும் உடல்களுக்கு நன்மையை மாத்திரமே செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பசி வர 10ம் பறந்து போகும் சொன்னாங்க. தன் மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, பெண் இன்பம், அந்த 10மே பறந்து போக சொன்னீங்க. ஆனா இந்த உலகம் முழுவதுமே பிறப்பு இறப்பு எவ்வாறு ஒரே ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்கிறதோ அதே போல எல்லா உயிர்களுக்கும் பசி என்பது பொதுவானது. அந்த பசியை எழுப்ப கற்றுக்கொள்வோம். ஐயா சொன்ன முறைப்படி நாம தினமும் அந்த இரவில் முக்காடிட்டு அமர்ந்து 10 நிமிடங்கள் கைகளை கோர்த்து நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை எழுப்பி பசியை உணர்ந்து அதன் மூலம் நாம் ஆரோக்கியம் பெறுவோம். நன்றி. அடுத்ததாக தண்டாயுதபாணி ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள். யாராவது பசியை எழுப்பிட்டு இருக்க அந்த கூட்டத்துலன்னு ஒரே ஒரு ஆத்மா, ஒரு உசுறு கை தூக்குனா கூட நான் ஒரு 10 நிமிஷம் பயிற்சி பண்றாங்க, நான் மோட்சத்துக்கு போயிடுவேன். ஐயா ஐயா, நீங்க சொன்ன நாள்ல இருந்து நான் தினமும் செய்கிறேன். நன்றி நன்றி. நானும் ஏற்ற வரை பண்றேங்க. உங்களுக்கு அது உறுதி அளிக்கிறேன். நானு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் படிப்படியா அதை அதிகரிச்சு பாருங்க. உங்களுக்கு செரிமானம் இல்லைன்னா செஞ்சு பாருங்க. தூக்கம் இடையில மிட் நைட்ல எழுந்தா கூட செஞ்சு பார்க்கலாம். சும்மா போத்திட்டு உட்காந்து பாருங்க. நல்ல சுய நினைவு, சுய அறிவு, தூக்க கலக்கத்தோட உட்காந்து புடிவாதமா உட்காந்து பாருங்க. நல்ல சுய தெளிவு வந்துடும். மண்டையில நல்ல தெளிவு வந்துடும். மூளை நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். தூக்க போதையெல்லாம் தெரிச்சிடும். உடம்புல இருந்து வாயுக்கள் மேல் நோக்கி போறதை நல்லா உணர முடியும். வெப்பம் ஏந்திரிக்கும். நல்ல கை காலெல்லாம் தெரியும். அந்த மாதிரி செஞ்சுட்டு படுத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற வலி எல்லாம் பறந்து போயிடும். உடம்புல செரிமானம் இல்லைன்னா செரிமானம் ஆயிரும். மறுநாள் காலையில சுலபமா மலம் கழியும். மறுநாள் உடல் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும். அப்படியே படுத்த படுக்கையிலேயே கடந்து மறுநாள் காலையில எழுந்திரிச்சீங்கன்னா இந்த புத்துணர்ச்சியை நீங்க அனுபவிக்க முடியாது. மறுநாள் வந்து நல்ல சுறுசுறுப்போட இயங்க முடியாது. இது வந்து இந்த உலகத்துல உள்ள உடற்பயிற்சிகள் எல்லாத்த விட ஆகச் சிறந்த உடற்பயிற்சி பசியை எழுப்புறது. சரியா? இது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணேன். நன்றி. தண்டாயுதபாணி ஐயா பேசுங்க. நம்முடைய நண்பர்கள் ஐயா பேசுங்க. நன்றிங்க. இது நான் வந்து நான் இரவு வந்து சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூக்கம் கலக்கத்தினால தூங்கிடுவேன். ஆனா இந்த பசி எழுப்புறது வந்து இப்ப காலையில வந்து நான் ஒரு 5, 5:30க்கெல்லாம் எழுந்துடுவேன். எழுந்துட்டு நீங்க ஒரு பதிவுல சொல்லியிருக்கீங்க, வயிறு வந்து காலியா இருக்கும்போது இதை செஞ்சா வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல நாங்க காலையில குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 8, 8:30 மணிக்கு. அதனால காலையில டாய்லெட் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறமா செஞ்சா நல்லதா இல்ல இரவு செஞ்சாதான் நல்லதுங்களா ஐயா? இல்ல அதாவது பொதுவா வந்து எப்ப வேணாலும் 24 மணி நேரம் செய்யலாம். 50 வருஷம் செஞ்ச ஆளுக்கு பேரு தான் ராமலிங்கம். அந்த மாதிரியே உட்காந்துதான் போஸ்ட் கொடுக்குறாரு. நான் வந்து நேரடியா காப்பி அடிக்கிறது நல்லதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கலாம். அதாவது நம்ம மூளை தெரியுதோ இல்லையோ காப்பி அடிச்சாலே போறோம். கார் ஓட்டுறவனை பார்த்து காப்பி அடிச்சா நம்ம நல்லா கார் ஓட்டிடுவோம். ஆனா போடுறவனை பார்த்து காப்பி அடிச்சா நல்லா ஆனா போட்டுருவோம். சரியா? அதே போல செல்போனை நல்லா ஒக்க பண்றவனை பார்த்து காப்பி அடிச்சா செல்போன் நம்பர் நல்லா ஒக்க பண்ண கத்துக்கலாம். சரியா? ஒரு ஹார்ட்டை ஏங்க வைக்க கத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஹார்ட்டையும் ஏங்க கத்துக்கலாம். காப்பி அடிக்கிறதே பெரிய அறிவாளி ஆகிட்டோம் நம்ம. இப்ப புத்தகத்தை காப்பி அடிச்சு மண்டையில ஏற்றிட்டீங்கன்னா நீங்க டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் பண்ணீங்க, உலகமாக அறிவாளின்னுவாங்க அவங்கள. நீங்க சுயமா சிந்திக்க வேணாம். புத்தகத்தை காப்பி அடிச்சா நீங்க 1ஆம் நம்பர் அறிவாளின்னு டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. இப்படி போயிட்டு இருக்கு உலகம். அதனால எனக்கு வந்து ராமலிங்கத்தை பார்த்து நான் சாகா கல்வியில காணா போய் அல்லது உடலை வந்து அழியா உடலை மாத்தணுமோ மரணமில்லா கல்வியை கத்துக்கிறனோ இல்லையோ, நான் முதல்ல என் கண்ணுக்கு தெரிஞ்ச உருவம்
அந்த உருவத்திலிருந்து தான் ராமலிங்கம் கத்துக்கிட்டாரு இதை. அதனால நான் அந்த உருவம் மாதிரியே உட்காந்து நான் காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறேன். இதுவே நமக்கு பல ஆச்சரியங்களை கொண்டு வருது, பல அதிசயங்களை கொண்டு வருது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, கூடுமான வரை இரவுல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உட்காருங்க. விடியற் காலையிலும் உட்காரலாம். இருந்தாலும் 3ல இருந்து 4:30க்கு முன்னாடிங்கிறது பெஸ்ட். 3ல இருந்து 4:30 சரிங்க. எல்லாத்தையும் சிறப்பு. சரியா? ஏன்னா பின்னிரவுல வந்து சூரியனுடைய கழிவுகள் வந்து உடம்புல தேக்கம் இருக்கும். சூரியனை பத்தி ஒரு பெரிய புராணமே இருக்கு. எல்லாத்தையும் எரிச்சு சாப்பிட்டவன் தான் கலிபுருஷன் சொல்லுவாங்க. சூரியன் வந்து எல்லாத்தையும் எரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு, தெரியுமா இல்லையா? பேப்பரை கூட போடுங்க, எடுத்து போயிடும். எல்லாம் எடுத்து நுணுக்கிங்கன்னா பவுடரான ஒருங்கி போயிடும். இவனுக்கு பேர் தாங்க கலிபுருஷன். எல்லாத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கி சாப்பிடுறவனுக்கு பேரு. அந்த சாம்பலையே உடம்பு பூரா பூசிக்கிட்டு அதுல இருந்து உயிர் கொடுக்கிறவனுக்கு பேரு சிவன்னு பேரு. இப்படி பல அது அறிவியல் சம்பந்தப்பட்டது. தமிழர்களின் கடவுள் கொள்கைகளுக்கு பின்னால அது ஒரு தனியா தலைப்பு வச்சிருக்கான். அது ஓபன் பண்ண நேரம் இருக்குமோ நம்ம தெரியல, அது அப்புறம் பார்ப்போம். சூரியன் எல்லாத்தையும் கொளுத்தி சாப்பிடுறவன். இந்த சூரியனுக்கு பயந்து பூமி சுதந்திரம் அடைகிற நேரம், முழு சுதந்திரம் அடைகிற நேரம் வந்து 3ல இருந்து 4:30. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, பொழுது போனதுமே சூரியன் மறைஞ்சிருமேனா, சூரியன் மறையுமே தவிர அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிக்கிட்டு இருக்கும். சூரியனால ஏற்பட்ட வெப்பம். 6 மணிக்கு காங்கிரீட் தரத்தை கால் வச்சீங்கன்னா சுடுமா இல்லையா? சுடும் ஐயா. கோடை நாள்ல சுடும். ஏன்னா சூரியனோட வெப்பம் இன்னும் வெளியில போயிருக்காது, மிச்சம் இருக்கும். 8 மணிக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், 12 மணிக்கு குறைஞ்சிருக்கும், 3 மணிக்கு குறைஞ்சிருக்கும், விடியற் காலையில இன்னும் குறைஞ்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள திரும்பவும் இந்த 3ல இருந்து 4 இருக்கு பாருங்க, 4:30க்கு சூரியனுடைய கதிர்கள் பூமியினுடைய வெளிப்பகுதியை ஊடுருவிடும். ஆமா. தரைக்கு சூரியன் கிடைமட்டத்துக்கு, அத காலையில சூரியன் வந்து கிடைக்க இருந்து எந்திரிக்குன்னா தரைமட்டத்துல இருந்து எந்திரிக்கும். அப்படிதானே நம்ம நீங்க பாப்போம். ஆமா, சூரியன் கிழக்க கீழே இருந்தானே எந்திரிக்கும் பூமிக்கு மேல. ஆமா ஆமா ஆமா. 6 மணினா தரைமட்டத்துல இருக்குது சூரியன் அர்த்தம். 12 மணினா தலைக்கு நேர் ஒசக்க வந்துட்டுன்னு அர்த்தம். ரைட்டா நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமாங்க ஐயா, புரியுது ஐயா. 6 மணினா நம்ம பேசுறது கம்ப்ளீட் சயின்ஸ். நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கிற இயக்கம், நம்மளுக்கு உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற இயக்கத்தை பத்தி பேசுறோம். உங்க ஆசான்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களா என்னன்னு தெரியல, நான் வெட்டிவம் பழக்கிறேன்னா என்னன்னு தெரியல. 6 மணின்னா அந்த பக்கம் மாலையில கீழே வந்துடும், படுக்கைக்கு வந்துடும். திருப்பி 12 மணினா நம்ம காலுக்கு நேர் கீழே போயிடும் சூரியன். நம்ம கண்ணுக்கு தெரியறதே அப்படியே உண்மைன்னு எடுத்துக்கலாம். சூரியன் சுத்தி வருதா, பூமி சுத்தி வருதா, அந்த விஞ்ஞான கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு எதுக்கு அதுதான் சுத்தி வருது, அப்படியே வச்சுக்கலாம். ரைட்டா? சரிங்க. இப்போ காலையில 6 மணிக்கு சமதரைக்கு வர்றதுக்கு முன்னாடி 3:30 மணிக்கு சூரியன் ரொம்ப தொலைவுல இருக்கு, பூமி ஓரமாவா இருக்கு. அங்கிருந்து அந்த வெளிச்சம் பூமியினுடைய வெளிப்பகுதியை ஊடுருவிடும் பூமிக்கு வெளியில. அது வானவெளியிலிருந்து பூமியை தனியா பிரிச்சிடும். எப்ப பிரிக்கும்? 4:30க்கு மேல பிரிச்சிடும். 4:30க்கெல்லாம் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் பூமியினுடைய வெளிப்பகுதியை ஊடுருவி அண்டத்திலிருந்து, பேரண்டத்திலிருந்து பூமியை தனியா பிரிச்சு வெட்டிடும். இது எண்ணுதுன்னு அப்படி வெட்டி தான் ரவுண்ட் அடிக்குது சூரியன் பூமியை, இரவு பகலா. சரியா? அப்ப பேரண்டத்தை முழுசா பூமி சந்திக்கிற நேரம் எப்ப அப்படின்னா 3ல இருந்து 4:30. ஏன்னா 3 மணி வரைக்கும் சூரியனுடைய வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொலகார பாவிக்கிட்டு இருந்து என் பிள்ளையோட காப்பாத்தணுமேனு பூமி வெப்பத்தை இழந்துகிட்டே இருக்கும், உயிர்த்தலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும். வெப்பத்தை இழந்துதான் உயிர்கள்லாம் உயிர் வாழுது. நம்ம வாங்கின வெப்பம்லாம் உள்ள தங்கினா என்ன ஆகும்? கொஞ்சோண்டு வெப்பம் மூலத்துல தங்கினாலே மூளை சூடு வந்துடுது, உயிரணுக்கள்ல தங்குச்சுன்னா வெட்ட சூடு வந்துடுது. பூமி வாங்கின வெப்பத்தை, சூரியன் வாங்கின வெப்பத்தெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன கெதி ஆகும்? ரத்த குழாயில கொஞ்சம் வெப்பம் சேர்ந்தா பிரஷர் ஆயிடுது, மூளையில சேர்ந்ததுன்னா மூளை காய்ச்சல் ஆயிடுது. பூமி வாங்கின வெப்பத்தை வச்சிருந்தா அவ்வளவுதான் காலி. அதனால வெப்பத்தை இழக்க ஆரம்பிச்சிடும். முழுசா இழந்து முடிக்கும் போது மணி 3. அதுக்கு அடுத்தது உடனே அப்பதான் 3ல இருந்து 4:30 வரைக்கும் தான் அதிகப்படியா சூரியனுடைய வெப்பத்தை இழந்த நேரம். அதனாலதான் அந்த பிரம்ம முகூர்த்தம் படைத்தலுக்குரிய நேரம்னு வச்சாங்க. அதுக்கு பின்னால நிறைய கதை இருக்கு, அறிவியல் இருக்கு. கதை இல்ல, அறிவியல். அது அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். 3ல இருந்து 4:30 வச்சீங்கன்னா மிக சிறப்பான, மிக மிக சிறப்பான ஒன்று கிடைக்கும். அப்படின்னா மத்த நேரத்துல நான் தூங்கிட்டேன் அப்ப காலையில செய்யக்கூடாதா? கண்டிப்பா தொடங்குங்க. முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போங்க, ஆனாங்கிற எழுத்த வாயால காதுல வாங்குங்க. அப்புறம் ஆனா போட முயற்சி பண்ணுங்க. அது காணா மாதிரி வரட்டும், ஊனா மாதிரி வரட்டும், தொடங்கிடலாம். எப்பயாச்சும் ஒரு காலத்துல ஆனா வந்தே தீரும். அப்படி போகும். ரைட்டா? நன்றி அனைவருக்கும். நன்றி. மணி 7:45. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இந்த பயிற்சியை தொடர்ந்து எல்லாருமே செய்யறோம். அடுத்து சித்ரா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்.
பயிற்சி வணக்கம். தொடர்ந்து செய்துட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி இப்ப நீங்க சொன்ன பதில்ல இருந்தே எனக்கு தெளிவாயிடுச்சு. நானும் வந்து அதிகாலையிலயும் சாயந்தரமே செய்துடுறேன். ஏன்னா நைட்டு வந்து தூக்கம் வந்துருது சீக்கிரம். அவ்வளோ நேரம் உட்கார முடியல. ஒரு 7 மணிக்குள்ள நம்ம உட்கார்ந்தோம்னா, ஒரு 1/2 மணி நேரம் உட்கார முடியுது. இருந்தாலும் அந்த பயிற்சிய தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். அ முன்னேற்றம் இருக்கு. நீங்க சொன்ன மாரி அ பசி உணர்வு எடுக்குது. என்னன்னா, நம்ம இப்ப உண்ணா நோன்பு எடுக்கும் பொழுது, அந்த பசி உணர்வு வந்தாலும் நம்ம வந்து அத நம்ம அடக்கி வச்சு அடக்கி இல்ல, அடக்கிட்டு தண்ணி அது மாரி குடிச்சுக்கிறதால பிரச்சனை இல்ல. மத்த நேரங்கள்ல தான் நம்ம வந்து அந்த உணவு எடுத்துக்கிற மாரி பசிச்சா பசிக்கிற உடனே நம்ம உணவு எடுத்துக்கிறோம். பசி வந்து கொஞ்சம் டைம் குடுக்க விடுறதில்ல. டைம் குடுக்காம நல்லது. பசி அருமை வந்த உடனே அருமை அருமை. சாப்பிட்டுருவோம். ஏன்னா, நல்லது பசி நல்லது வந்த உடனே நல்லது. இப்ப இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்கு உங்களுக்குள்ள. அது அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க நிறுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பயிற்சி சொல்லுங்க. செய்யும்போது நிறைய பேருக்கு வந்து உடனடியா எந்த மாறுதலும் தெரியாது. ஆ, ஒரே ஒரு ஆள் மட்டும் சில பேர் வந்து அந்த கரெக்டா அந்த துல்லியத்தை உணர்ந்துருவாங்க. சில பேருக்கு உணர தெரியாது. உண்மையான இந்த சரிங்க. பசியினுடைய மையம் எங்க கொண்டு போய் உங்களை சேர்க்கும்னா, நம்ம அப்பாவோட உடம்புல உயிரணு உள்ள இருந்தோம் பாத்தீங்களா? அந்த ஆமாங்க. இடத்துக்குள்ள நமக்கு ஒரு பசி இருந்தது பாத்தீங்களா? ஆ, அந்த இடம் தான் உங்களுடைய உண்மையான பசியினுடைய துவக்கம். ஓ, அந்த ஓகேங்க. இடத்தை நோக்கி போகும்போது இடையில ஏற்பட்ட பல உறுப்புகளின் வளர்ச்சி நிலை, அதில் ஏற்பட்ட மாறுதல், அதில் ஏற்பட்ட கழிவுகள், தேக்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் 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 கொஞ்சமா விலக்கிக்கிட்டே ம். போகும். பசியினுடைய சரிங்க. உண்மையான நோக்கம் உங்க உடம்ப காப்பாத்துறதுதான். உங்க அறிவுல இருந்து எல்லாத்தையுமே காப்பாத்துறதே பசிதான். பசி ஒண்ணு ம். பிடிச்சிருக்கலன்னா நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிக்க மாட்டோம். பல நோய்கள்ல இருந்து கண்டிப்பா. எந்திரிக்க மாட்டோம். உடம்புக்குள்ள இயக்கமே உயிர் பெறாது. நீங்க சாப்பிட்ட ம். மருந்துல இருந்து சத்துக்களையே எடுக்க முடியாது. அப்ப பசிதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமா இருக்கு. இது கண்டிப்பாங்க. ஆதாரமா வச்சு நீங்க கடவுள் நிலையவே நோக்கி போக முடியும். இது முயற்சி ஆதாரமா எடுத்துட்டு இருக்கேங்க. ம். நீங்க கடவுள் நிலையை நோக்கி போறதுக்கு இந்த பசி தான் துணை நிக்குது. கடவுளினுடைய ஒரு உண்மையான சேவகனாக நின்று உங்களை ம். அந்த இடத்தை நோக்கி கொண்டு செல்கிறது. பசி பிற உயிர்களை கொல்லுவதிலிருந்து பசியை உணர துவங்கி நீங்கள் பசியை நோக்கி பயணிக்கும் பொழுதே உணவே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்குங்க பசி. நீங்க பசியை தொடங்கி பாருங்க. கொஞ்ச நாளைக்கு பசி இல்லாம சாப்பிட வேணாம்னு தோணும். உணவுல பிடித்தலும் ஆமாங்க. இல்லாமல் போகும். அதுக்காக சுவை ம். இல்லாம போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. தேவை இருந்தா ம். சாப்பிடலாம், இல்லாட்டா சாப்பிட வேணாம். இதுல நம்ம ஜமால் ஐயா, முகமது ஜமால் ஐயா சொன்னாரு பாருங்க. அதுக்கு முன்னெல்லாம் அதை நான் மறக்கவே முடியாது. அந்த சொல்லுங்க. பசி எழுப்ப அவரை அடுத்த கூட்டத்துல நான் பேச வைக்கிறேன் பாருங்க. இந்த கூட்டத்துல அவர் ம். இருக்காரா இல்லையான்னு தெரியல எனக்கு. அடுத்த கூட்டத்துல அவரை நான் பேச வைக்கிறேன். இந்த அற்புதமான மாறுதல்களை சொல்லுவார் பாருங்க. 10 வருஷமா போட முடியாத இருந்த சட்டையை இப்ப நீங்க போட்டுக்கிட்டு சொல்லியிருக்கீங்க ஐயா. ஏற்கனவே அதோட இல்ல. சொல்லியிருக்கீங்க. ஆமா. தன்னுடைய மலஜல உணர்வுகளே அடக்க முடியாம இருக்கிறது பயந்துட்டு ஊர் பயணமே போகாம இருந்தாரு. இப்ப எங்க வேணாலும் சுதந்திரமா சுத்துறாரு. பசி வந்து அடக்க கத்துக் கொடுக்குது. பசி வந்து பல குற்றங்களை உடம்புல இருந்து நீக்குது. அந்த பசிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போகும்போது அந்த அத சொல்ல வந்தேன். அதாவது சாப்பாடு. அவருக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ம். அதுவும் முஸ்லிம்ஸ் வந்து அவங்க வந்து இந்த இந்த புலால் உணவு சமைக்கிறதுல ரொம்ப ரொம்ப பொறுப்பையும், ரொம்ப என்ன சொல்லுவோம், சுவையையும் எதிர்பார்ப்பாங்க. தரத்தை எதிர்பார்ப்பாங்க. அதுல வந்து ம். மிகத்தரமா செஞ்சு எப்படியோ அதிகமா சாப்பிட வைப்பாங்க. அதுல வந்து ரொம்ப பெருமையும் கொள்வாங்க அவங்க. மிக உயர்வான முறையில உணவு தயாரிக்கிறது. இவங்க பட்டினி இருந்து கூட சாப்பிடுவாங்க அதெல்லாம். அந்த ஆம். புலால் உணவு நோன்பு சாப்பிடும்போது இருக்கும்போது. நோன்புல. ஆமா. ம். அது வந்து புலால் தான் அவங்களுக்கு பிரதானமான உணவு. அத வந்து அப்படி இருந்து சுவை பார்த்து சாப்பிடுவாராம் அத. அவரே சொல்லியிருக்காரு. இப்ப அதெல்லாம் எனக்கு ஒரு உணவாவே தெரியறது இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அது மேல கூட அப்பன்னா அந்த உணவின் மேல சுவை இல்லாம இல்ல, விருப்பம் இல்லாம இல்ல. அத ம். தேவை இருந்தா சாப்பிடலாம். இல்லாட்டா வேண்டாங்கிற இடத்துக்கு என்னுடைய அறிவும் மனசும் போயிருக்கு. எனக்கு இந்த ஆச்சரியமான பின்விளைவுகளை பசி எடுப்பிருக்குங்கிறதையே என்னால நம்ப முடியல அப்படின்னு அதிர்ந்து போய் சொன்னாரு என்கிட்ட. அது வந்து இன்னும் ஆமா. நிறைய இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். ரொம்ப ஓகே. அருமையான நன்றி. பதிவுகளுக்கு நன்றிங்க. நன்றி. உங்களை நீண்ட நேரம் ஆ. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மணி 8. இல்லைங்க. நெறைய கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தான் நன்றி. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. உண்மையிலேயே உங்களோட கலந்துக்கிறதுல நான் அவ்வளவு உற்சாகமும், மகிழ்ச்சியும், பெருமையும் கொள்றேன். ஏன்னா இது பதிவு ஐயா, செய்யப்படுது. எப்ப விரும்பினாலும் நீங்க மீண்டும் திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உற்ற நண்பனா உங்களுக்கு துணை நிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஐயாவுக்கு அருளின் நன்றி. பசுமையான நன்மணி என்று ஐயாவுக்கு சொல்லி நன்றி. அனார்கலி அம்மாவுக்கு நன்றி.
சசிகுமாருக்கு நன்றி மற்றும் சக குடும்ப நண்பர்கள் தோழமையான உறவினர்கள் எல்லோருக்கும் நன்றி. சக நண்பர்கள் கூடி பேசக்கூடிய ஒரு கலந்தாய்வு தான் நாங்க இப்படி நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஆசான்களாக இருக்கும்போது அது கொஞ்சம் தூரத்துல நிற்போம். ஆனா ஒரு நண்பரோடு பேசும்போது ஒரு அன்பும் பிணைப்பும் அரவணைப்பும் இருக்குன்றதை நாங்க உணர்ந்திருக்கோங்க ஐயா. ரொம்ப நன்றி. உங்களுடைய ரொம்ப அந்த முக்கியமான வேலைகளுக்கு நடுவே எங்களுக்கு வந்து இவ்வளவு சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. அதே மாதிரி ஏன் இப்போ நம்ம வள்ளலாரையும் மகரிஷியும் பற்றியும் சொல்லாத கருத்துக்களை அவர்கள் இருவரும் சொன்ன கருத்துக்கள் தான் நம்முடைய சித்தர்கள் காலத்தில் இருந்து சொன்னாங்கன்ட்டு ஒரு இப்ப சயின்டிபிக் இதுல நவீரான்ற ஒரு அன்பர்கள் சப்போஸ் வேணும்னாங்க நீங்க போகலாம், பார்க்கலாம் அந்த யூடியூப்ல. நவீரா என்ற ஒரு யூடியூப் சேனல். அடுத்து சேலம் குப்புசாமி ஐயா வள்ளலாரை குறித்து மிக அற்புதமாக எந்த விஞ்ஞானியுமே கண்டுபிடிக்க முடியாத அண்டங்கள் வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப குறைவா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா 10 அண்டங்களுக்கு தவிர்த்து அதுக்கு மேலே ஒரு திருச்சிற்றம்பலம் என்ற ஜோதி பெருவெளியாய் அருட்பெருஞ்சோதியாய் இறைவன் இருக்கிறான் என்று சொன்ன நம்முடைய முதல் விஞ்ஞானி வள்ளலார் தான். அவரை பின்பற்றி அவருடைய கருத்துக்களையும் பாடல்களையும் நமக்கு கொடுத்தவர் மகரிஷி. இந்த 2 விஞ்ஞானிகளுக்கும் தவிர வேறு யாருமே இந்த பேரண்டத்தை அறிந்தவர்கள் இல்லை என்பதை ஆணித்தரமாக அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையால எல்லாருமே யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்காது. நம்முடைய இந்த ஞான பாதையில் நாம் பயணிக்க நமக்கு வள்ளலார் இருக்கிறார், மகரிஷி இருக்கிறார் என்பதை நாம் இந்த பூமியில் இந்த என்ன சொல்றது தென் தமிழகத்தில் பிறந்ததற்கு நாம் உண்மையிலே பாக்கியவான்கள் என்பதை உணர்வோம். ஐயா அவர்களை போன்ற சித்தர்களும் நம்மை வழி நடத்தி செல்கிறார்கள். மிக்க நன்றி ஐயா. மீண்டும் ஐயா ஒரு முறை வாழ்த்துவோம். திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய தன்னலம் கருதாத இந்த ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரும் இறையின் கருணையினால் அன்போடும் கருணையோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வோம். எப்பொழுதும் மகிழ்வாய் இருப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க ரிலீவ் ஆகலாம் ஐயா. சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் லக்ஷிதா அம்மாவுக்கு அடுத்த தடவை சொல்றேன், கை தூக்கியிருக்காங்க. அடுத்த கூட்டத்துல கண்டிப்பா அவங்கள முன்னிறுத்துங்க. அவங்களோட அடுத்த தடவை உரையாடுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாளை அதிகாலை தவம் மற்றும் அதனை தொடர்ந்து சிந்தனை புலிகள் நிகழ்வு வரும். நாளை மாலை வியாழக்கிழமை தவம், அதனை தொடர்ந்து நம்முடைய வெள்ளிக்கிழமை சொல்லுங்க செயலெங்கேமா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சொல்லுங்க செயலெங்க கேஜி சாமி அவர்களுடைய உரை. வெள்ளிக்கிழமை அருள்நிதி பழனி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய உரை நிகழ உள்ளது. தன்னை அறிதலும் தன்னை அறிதலும் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை அருள உள்ளார்கள். அனைத்து நிகழ்விலும் கலந்து சிறப்பிப்போம். எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு பதிவுகளாக இந்த தமிழ் ஆனந்த யுகத்திலே உங்களுடைய ஆன்ம உயர்வுக்காகவும் உங்கள் உயிர் உணர்வுக்காகவும் இந்த வகுப்புகள் சிறந்த வகுப்புகளாக தெரிவு செய்து தமிழ் ஆனந்த யோகம் உங்களுக்காக வழங்கி கொண்டுள்ளது. இதனை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் அன்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களும் அந்த பயனை அடைவதற்குரிய ஒரு தொண்டு செய்வோம் என் பணிவான அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் லக்ஷிதா, லக்ஷயா, கிருஷிகா பாடலாம். செல்லுங்களே பாடுங்க உலக நல வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற உயரட்டும். தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும்.
கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் மிக்க நன்றி குழந்தை செல்வங்கள் மூவருக்குமே நன்றி. லக்ஷயா, லக்ஷிதா, கிருஷிகா மிக சிறப்பாக உலக நல வாழ்த்து பாடிய அன்பு செல்வங்கள் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த மெய்யன்பர்களும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமைந்ததற்கு எல்லாம் வல்ல இறை நிறைக்கும் குருவிற்கும் நன்றி சொல்வோம். எப்பொழுதும் நன்றியுணர்வோடும் அன்பும் கருணையோடும் வாழ்வோம். நன்றி. இந்த நிகழ்வினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள் நிகழ்வில் கலந்து சிறப்பிப்போம். ஆன்ம தூய்மை பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.